ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. யத்பதாம்போருஹத்யான வித்வஸ்தா சேஷகல்மஷः வஸ்துதாம் உபயாதோஹம் யாமுனேயம் நமாமிதம். அனன்யசாத்யே ஸ்வாபீஷ்டே மகாவிஸ்வாசபூர்வகம் ததேக உபாயதா யாஜ்ஞா பிரபத்தி சரணாகதிஹி. அனைத்து சாஸ்திரங்களினாலும் ஜீவாத்மா பரமாத்மாவுக்கே அடிமை என்பதை நன்பாக தெரிந்து கொண்டு எம்பெருமானை அடைவதே இந்த ஜீவாத்மாவுக்கு சரியான புருஷார்த்தம். அந்த எம்பெருமானை அடைவதற்கு உபாயமும் அவ்வெம்பெருமானே என்பதையும் தெரிந்து கொண்டு எம்பெருமானிடத்திலே மிகுந்த பக்தி ஸ்ரத்தையோடு தொண்டுகளை செய்ய வேண்டும். இதுதான் அனைத்து சாஸ்திரங்களுடைய சாரமான பொருள். அவ்வெம்பெருமானையே பயனாக அடைவது என்பது ரொம்ப பெரிய புருஷார்த்தம். அந்த புருஷார்த்தத்துக்கு நம்முடைய அனாதி காலமான கர்மங்கள், புண்ணிய பாப ரூபமான கர்மங்கள் தடையாக நிற்குமே. இந்த தடைகளை எப்படி போக்கொழிப்பது? தடைகளையெல்லாம் போக்கினாலன்றோ அந்த சிறந்த பயனை அடைய முடியும். பெருத்த ஞானிகள், ரிஷிகள் இவர்களே அந்த எம்பெருமானை புருஷார்த்தமாக அடைவதற்கு பல முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். எத்தனையோ சாதனங்களை அனுஷ்டிக்கிறார்கள். எத்தனையோ நீண்ட காலம் பெரும் முயற்சி செய்து எப்பொழுதோ எம்பெருமானுடைய அருளாலே அத்தை அடைகிறார்கள். அப்படி இருக்க நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே எம்பெருமானையே உபாயமாக பற்றினால் அந்த எம்பெருமான் தன்னுடைய சொத்தான இந்த ஜீவாத்மாவை தாமே அடைவித்து கொள்ளுகிறார். தாமே தம்முடைய திருவடிகளில் சேர்த்து கொண்டு ஜீவாத்மாவுக்கு முக்தியே கொடுக்கிறார் என்ன ஆச்சரியமாக நம்முடைய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் விளக்குகிறார்கள். இதற்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது எம்பெருமானே சோதிவாய் திறந்து அருளின ரகசியத்ரயம் என்னும் அற்புதமான 3 ரகசியங்கள். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் ஒரு ஆச்சாரியனிடத்திலே சம்பந்தம் பஞ்சசம்ஸ்காரம் பெற்றுக்கொண்டு அவரிடத்திலிருந்து இந்த ரகசிய திரயத்தையும் உபதேசமாக பெறுகிறார்கள். அப்படி பெறும் பொழுது இந்த ரகசிய திரயத்தினுடைய சாரம் என்ன என்றால், ஜீவாத்மா எம்பெருமானுக்கே சொத்து. எம்பெருமானை விட்டு பிரியாத ஒரு சொத்தாக இந்த ஜீவாத்மா இருக்கிறான். பெருமானுக்கு எந்த விதத்துல பெருமை ஏற்படுமோ அந்த பெருமை ஏற்படுத்தக்கூடிய செயல்களையே இந்த ஜீவாத்மா செய்ய வேண்டுமே தவிர இவன் தனக்கு ஒரு நன்மை என்று கொண்டு தனக்கு ஒரு பெருமை என்று கொண்டு எந்த காரியங்களையும் செய்யக்கூடாது. இதுதான் இந்த ரகசியத்திரயத்திலிருந்து முக்கியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். அதனாலே இந்த ஜீவாத்மா எம்பெருமானையே பயனாக கொண்டிருந்தாலும் எம்பெருமான் இந்த ஜீவாத்மாவை அடைகிறார் என்றுதான் பயனாக கொள்ள வேண்டும். நாம எம்பெருமான் அடைகிறோமா இல்ல எம்பெருமான் நம்மை அடைகிறாரா என்றால், சொத்து சுவாமியை அடையுமா, சுவாமி சொத்தை அடைவரா? நமக்கு ஒரு பொருள் சொத்தாக இருக்கிறது என்றால் நாம் தானே முயற்சி செய்து அந்த சொத்தை அடைவோம். அதே போல பரமாத்மா தான் இந்த ஜெகத்துக்கே சுவாமியாக விளங்குகிறார். நாம் எல்லோரும் அவருடைய சொத்தாக இருக்க இப்ப சொத்து எப்படி முயற்சித்து சுவாமியை அடைய முடியும்? என்ன முயற்சி செய்தாலும் சொத்தாலே சுவாமியை அடைய முடியாது. எம்பெருமானே முயற்சித்து அவர் விருப்பத்தோடு இவன் வரட்டும், இவன் என்னை அடையட்டும்னு அனுகிரகித்தால், அருளினால், அதனாலேயே மட்டும்தான் இந்த ஜீவாத்மா எம்பெருமானை அடைய முடியும். ஆகவே உபாயம் எம்பெருமான், உபேயம் புருஷார்த்தம் பயனும் எம்பெருமான் என்று கொண்டிருப்பதுதான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். இதற்கு அடித்தளம் ரகசியத்ரயம் என்று பார்த்தோம். அந்த ரகசியத்ரயங்களுக்குள்ளே திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்று 3. இந்த சரமஸ்லோகம் என்பது கண்ணனே சோதிவாய் திறந்து ஒரு அர்ஜுனனை சாக்காக கொண்டு உலகத்தவர்களுக்கு உபதேசித்தான். பகவத்கீதை என்னும் சாஸ்திரத்திலே முத்தாய்ப்பாக, சாஸ்திரங்கள்ல எத்தனையோ பல விஷயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அனைத்து விஷயங்களையும் நன்றாக தொகுத்து ரொம்ப சுருக்கமாகவும் அதே போல சற்று விளக்கமாகவும் ஐயம் திரிபு சந்தேகங்கள் இல்லாமல் நன்றாக தெளிவாக உபதேசித்து கொண்டு வந்தவன் இறுதியாக சாஸ்திரத்தினுடைய சாரத்தை 18ஆம் அத்தியாயத்துல தெரிவிக்கிறார். இந்த பகவத்கீதையை எப்படி அமைந்திருக்கிறது? இது தொடங்கினதே ஒரு சரணாகதியினால தான் தொடங்கினது. சிஷ்யஸ்தேகம்
ஷாதிமாம் துவாம் பிரபன்னம் என்ற அர்ஜுனன் அந்த கண்ணனை, நீயே எனக்கு ஆச்சாரியன், நான் உன்னுடைய சீடன் சிஷ்யன், உன்னை சரணமடைகிறேன், எனக்கு மனசெல்லாம் கலங்கி போயிருக்கிறது, உடலெல்லாம் ரொம்ப சோர்வடைந்து மயிர்கூச்செறிந்து எது சரி எது தவறு என்றே புரியாமல் திக்பிரமம் பிடித்தாற் போலே நான் மிகவும் ரொம்ப கஷ்டப்படுகிறேன், சிரமப்படுகிறேன். என்னுடைய இந்த கவலை, என்னுடைய இந்த வருத்தம், மயக்கம், துக்கம் இதையெல்லாம் நீர் தான் போக்கடிக்க வேண்டும். எனக்கு நண்பனாகவும் அதே சமயத்துல எனக்கு உற்ற உறவினனாகவும் உற்ற தோழனாகவும் உற்ற ஆச்சாரியராகவும் அனைத்துமாக இருக்கக்கூடிய கண்ணனே, உன்னையே சரணடைகிறேன் என்று இவன் சரணாகதி செய்ய, அதனாலே அந்த எம்பெருமான் மிகவும் மகிழ்ந்தார். இதையே ஒரு சாக்காக கொண்டு இவனுக்கு கலக்கத்தை தீக்குமா போலே உலகத்துல எத்தனையோ பேர் கலங்கி இருக்கிறார்களே, அவர்களுடைய கலக்கம் இன்னது, அவர்கள் எந்த விதத்துல கலங்கி இருக்கிறார்கள் என்பதையும் நினைவுறுத்தி அந்த கலக்கத்தையும் காண்பித்து அந்த கலக்கத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய வழியையும் உபதேசித்து மேற்கொண்டு தான் யார் என்று தன்னுடைய பெருமைகளையும் பறக்க உபதேசித்து தன்னை அடைவதற்கு பக்தி ஒன்றே உயர்ந்த வழி, பக்தி யோகம், எம்பெருமானிடத்துல இடைவிடாமல் அன்போடு இருத்தல் என்று அந்த பக்தி யோகம், வித்யைகள், பிரம்ம வித்யை என்று உபனிஷத்துல கூறப்பட்டிருப்பதுதான் பக்தி யோகம், அதை பறக்க உபதேசித்தார். சரி, அந்த பக்தி யோகத்தையும் நம்மால செய்து முடிக்க முடியவில்லை என்றால் அப்ப எம்பெருமானையே உபாயமாக பற்றலாம். அல்லது ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபத்தை ஆராய்ந்து பார்த்தால் அவர்களும் எம்பெருமானையே உபாயமாக பற்ற வேண்டும். அந்த உயர்ந்த சரணாகதியை வெளியிடுவோம் என்பதற்காக கண்ணனம்பெருமான் 18ஆம் அத்தியாயத்திலே இறுதியிலே அந்த சரணாகதி அது எவ்வளவு எளிய மார்க்கம், எம்பெருமானையே உபாயமாக பற்றினால் அவர் எவ்வளவு அற்புதமாக கருணையோடு நம்மிடத்துல அனைத்து கர்மங்களையும் ஒழித்து நம்மை நல்வழிப்படுத்தி சத்வகுணத்தை வளர்த்து மேற்கொண்டு மேற்கொண்டு நல்ல செயல்கள் நல்ல தர்மங்களை செய்பவனாக நம்மை ஆக்கி இறுதியாக சித்த தர்மமாக எம்பெருமானையை பற்றும்படி செய்து அவருடைய அருளாலே அவரையே அடையும்படி எம்பெருமான் அருளுகிறான். அப்ப கீதா சாஸ்திரத்திலே முதற்கண் அர்ஜுனன் சரணாகதி செய்து பிரார்த்தித்தான், அதனால உபதேசிக்க தொடங்கினார். உபதேசத்தினுடைய முடிவிலே எதை உயர்ந்ததுன்னு உபதேசித்தார் என்றால் சரணாகதி ஒன்றுதான் உயர்ந்த வழி, உயர்ந்த மார்க்கம், எம்பெருமானையே உபாயம் என்று தெரிந்து அவரிடத்துல சரணாகதி செய்து அவரையே பற்றுவதிருக்கிறதே, இதுதான் நம்முடைய அனைத்திற்கும் ஒரே ஒரு அனைத்து சோகங்கள் அனைத்து வருத்தங்களையும் போக்கடிப்பதற்கு எளிய மார்க்கம், எளிய வழி. எம்பெருமானை பற்றி அவரிடத்திலிருந்து அருளை பெற்றால்தான் நம்முடைய வருத்தமும் கலக்கமும் போகுமே தவிர அவரை தவிர்த்து நாம் எந்த சாதனங்கள் எந்த முயற்சிகள்ல ஈடுபட்டாலும் அதெல்லாம் நம்மை சார்ந்து இருக்கிறது. எம்பெருமானை பற்றுதல் என்பது அவரை சார்ந்த ஒரு உபாயம், அவரே உபாயமாக இருக்கிறார். அப்ப மேற்கொண்டு செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாம் அவரை சார்ந்தது. அப்ப நாமல் நிர்பயோஸ்மி என்று மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தி என்ன ஆச்சாரியர்கள் தெரிவிப்பார்கள். ஏன்னா எல்லா காரியத்தையும் இப்ப எம்பெருமான் செய்ய போகிறான், பொறுப்பு அவருடையது, அடியேன் அவருடைய சொத்து என்று அவரிடத்துல அடியேனை ஒப்படைத்து விட்டால் மேற்கொண்டு என்னை ரட்சிக்கக்கூடிய அனைத்து பரம் பொறுப்பும் அவருடையதா. அப்ப நான் அதுல எந்த விதமான ஒரு துடிப்பும் இல்லாமல் அதுல எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் நிறைய செயல்களும் செய்து 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 அதனாலே வருத்தம் இல்லாமல் எந்த விதமான பயமும் இல்லாமல் எம்பெருமான் செய்ய போகிறார்னு துணிவோடு இருக்கலாம். ஆனால் நம்முடைய முயற்சி சாதனத்தை நான் செய்கிறேன்னு என்னுடைய பொறுப்பில் வைத்து கொண்டால் அப்ப சரியாக செய்ய வேண்டும், சாதனத்தை முழுமையாக அனுஷ்டிக்க வேண்டும், எந்த விதமான குற்றங்களும் இருக்கக்கூடாது, அதுல துளியும் இடர்பாடுகள் இல்லாமல் கவனம் சிதறாமல் எப்படி விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதிலிருந்து சற்றும் நழுவாமல் ரொம்ப ஜாக்கிரதையாக செய்து வர வேண்டும். எங்கேயான துளி நழுவியது என்றாலும் மீண்டும் அது பலனளிக்காமல் போகிவிடும், மறுபடியும் முதலிருந்து தொடங்க வேண்டும். இப்படி செய்து கொண்டே இருந்தால் இது எத்தனை நாளைக்கு செய்து எப்பொழுது முடிப்போம் என்றால் பல ஜென்மங்கள் பிடிக்கலாம். அப்படி எந்த ஜென்மத்துல நமக்கு கிடைக்கும் என்பதும் உறுதியாக திண்ணமாக நமக்கு தெரியாது. இப்படி பல சிரமங்கள். மேலும் நாம் முயற்சிக்கிறோம்னு சொன்னால் நம்முடைய புத்தி அது எப்படி மாறும் என்றும் தெரியாது. அனாதி காலமான கர்மத்தினுடைய பிடியில இருப்பதினாலே அந்த வாசனா ருச்சியில இந்த புத்தியானது நழுவி போகலாம், எதோ தாழ்ந்த விஷயங்கள்ல ஈடுபடலாம். அப்ப என்னிடத்துல பொறுப்பு என்று வைத்து கொண்டால் செய்வது மிகவும் கடினம், மிகவும் ஒரு சிரமமான காரியம். ஆனால் எம்பெருமானே உபாயம் என்று அவரிடத்துல பரத்தை சமர்ப்பித்தால் அவர் தன்னுடைய சொத்தை தாமே ஸ்வீகரிக்கிறார் என்று இதைத்தான் சரணாகதி தான் மிகவும் உயர்ந்தது என்று எம்பெருமான் இந்த 18வது அத்தியாயத்துல விவரிக்கிறார்.
இந்த சரணாகதிய விளக்கக்கூடிய ஸ்லோகத்தை சரமஸ்லோகம் என்று ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே கொண்டாடுகிறார்கள். சரமம் என்றால் இறுதியானதுன்னு அர்த்தம். இந்த அத்தியாயத்தினுடைய இறுதியான ஸ்லோகமாக இருப்பது சரம ஸ்லோகமா என்றால் அப்படி இதற்கு பொருள் அல்ல. அப்போ சரம ஸ்லோகம் என்பதற்கு என்ன பொருள்னா, இறுதியான உயர்ந்ததான இதற்கு மேல் இல்லை என்று சொல்லக்கூடியதான மேலான உபாயத்தை விதிக்கக்கூடிய ஸ்லோகம். இந்த சம்சாரத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கு உயர்ந்த வழி வேண்டுமே, அந்த உயர்ந்த ஒப்பற்ற ஒரு நிகரற்ற ஒரு வழியை நமக்கு தெரிவிக்கக்கூடிய ஸ்லோகம் எதுவோ அது சரம ஸ்லோகம், உயர்ந்த ஸ்லோகம் என்ற அந்த ஒரு பொருளிலே இந்த ஸ்லோகத்தை சரம ஸ்லோகம் என்று கொண்டாடுகிறார்கள் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே. ஆனால் இந்த ஸ்லோகத்திற்கே 2 விதமான கருத்துகள் உண்டு. சம்பிரதாயத்திலே நெருக்கமாக ஆச்சாரியர்கள் சிஷ்யர்களுக்கு உபதேசிக்கிற சமயத்திலே எம்பெருமானே உபாயம் என்று இதே சரம ஸ்லோகத்தையே துணையாக கொண்டு உபதேசிக்கிறார்கள். ஆனால் பகவத்கீதைங்கிற இந்த கீதா சாஸ்திரத்தினுடைய கண்ணோட்டத்தில பார்க்கும் பொழுது அதுல தொடக்கத்திலிருந்து எம்பெருமான் பக்தியாது அனன்யா சக்யா அகமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தப என்று பக்தி ஒன்றினால்தான் என்னை அடைய முடியும்னு திண்ணமாக தெரிவிக்கிறார். ஏன்னா பிரம்ம வித்யைகள் என்று உபனிஷத்துல பலவிடங்களிலே இந்த பிரம்ம வித்யைகளை பத்தி பறக்க பேசப்பட்டிருக்கிறது. பிரம்மசூத்திரத்திலே சாதன பாதம் என்று தனியாகவே ஒரு பாதத்திலே இந்த உபாயங்களை பத்தி நிறைய விசாரம் பண்ணி அதை பத்தி நிறைய விவரிக்கிறார். சாதன அத்தியாயம், ஒரு அத்தியாயம் முழுக்கவே இந்த உபாசனைகள் எப்படிப்பட்டவை, அவைகள் எப்படி உபாயமாக இருந்து ஜீவாத்மா எம்பெருமானை அடைகிறான் என்பதெல்லாம் விளக்கமாக ஆராயப்பட்டு பேசப்பட்டிருக்கிறது. அப்ப ரொம்ப பறக்க உபனிஷத்திலே இந்த பிரம்ம வித்யைகள் பக்தி யோகத்தை நிறைய கூறப்பட்டிருப்பதினாலே அதையே துணையாக கொண்டு உபனிஷத்தினுடைய சாரம்தானே இந்த பகவத்கீதை. ஆகவே இதிலேயும் அந்த பிரம்ம வித்யைகள் அப்படி எம்பெருமானை தியானித்தலாகிற பக்தி யோகத்தையே இதிலும் கண்ணன் பறக்க உபதேசித்திருக்கிறான். ஆகவே கீதாச்சாரியன் இந்த பகவத்கீதையிலே ஜீவாத்மாக்களை எதை செய்ய தூண்டுகிறான் என்றால் பக்தி யோகத்தை செய்து அதனாலே நீங்கள் என்னை அடையுங்கள்னு எம்பெருமான் இதிலே தெரிவிப்பதாக கொண்டு, ஆகவே இந்த சரம ஸ்லோகத்திலே இந்த சரணாகதி ஒரு அங்கியாக, அதாவது அங்கமாக இருக்கிறது. அங்கம்னா பகுதின்னு அர்த்தம். அங்கி என்றால் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். இப்போ பகவானிடத்துல பக்தி யோகத்தை செய்கிறோம், அது அங்கி. அதற்கு ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது எதுன்னா அதுதான் இந்த சரணாகதியாம். பக்தி யோகத்தை மேற்கொண்டு செய்வதற்கு நம்மிடத்துல நிறைய பாபங்கள் தடையாக இருக்கிறது. இந்த பாபங்களை எம்பெருமான் போக்கி தர வேண்டும் என்பதற்காக எம்பெருமானிடத்துல சரணாகதி செய்கிறோம். அந்த அங்கமான சரணாகதி ஒரு பக்தி யோகத்திற்கு ஒரு பகுதியாக முதல் நிலையாக இருக்கக்கூடிய சரணாகதியைத்தான் எம்பெருமான் இதிலே விளக்குகிறார் என்று எம்பெருமானார் கீதா பாஷ்யத்திலே இதனுடைய பொருளை விவரித்தார். ஆக இது கீதா பாஷ்யத்தின் அடிப்படையிலான சரம ஸ்லோகத்தினுடைய விவரணம். ஆனால் இதையே ரகசியத்திரயத்துக்குள்ளே சரம ஸ்லோகம் என்று ஒவ்வொரு ஆச்சாரியரும் சிஷ்யருக்கு உபதேசிக்கும் பொழுது எம்பெருமானே உபாயம், நம்முடைய முயற்சிகளோ நாம் செய்யக்கூடிய எதுவுமோ சாதனம் அல்ல, உபாயம் அல்ல, பெருமானே உபாயமாக இருக்கிறார், பெருமானே உபேயமாக இருக்கிறார் என்று ஆச்சாரியர்கள் அங்கு விளக்குகிறார்கள். இரண்டுத்திற்கும் ஒரே ஸ்லோகம்தான். ஒரே சரம ஸ்லோகத்திலிருந்து இந்த அர்த்தமும் கிட்டுகிறது, இந்த அர்த்தமும் கிட்டுகிறது. ஆனால் அது உபதேசிக்கக்கூடிய இடம் பார்த்தால் அது வேறுபடுகிறது. அது பகவத்கீதா பாஷ்யத்திலே இது பக்தி யோகத்திற்கு அங்கமான சரணாகதி என்று விவரிக்கிறார்கள். அதே சமயத்துல சம்பிரதாயத்துல ஆச்சாரியர்கள் தங்களுக்கு நெருக்கமான சிஷ்யர்களுக்கு உயர்ந்த அர்த்தத்தை உபதேசிக்கிற அந்த கிரமத்திலே சரம ஸ்லோகத்தில எம்பெருமானே உபாயம் என்று அத்தை விளக்குகிறார்கள். நாம தற்பொழுது கீதார்த்த சங்கிரகத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். சுவாமி யாமுனாச்சாரியர் தம்முடைய ஆச்சாரியரான மணக்கால் நம்பி அவரிடத்திலிருந்து பெற்ற கீதார்த்தங்கள், பகவத்கீதை அத்தியாயத்தினுடைய அர்த்தங்களையெல்லாம் எளிய விதத்திலே சுருக்கமாக அனைவருக்கும் சட்டென்று மனதிலே பதிய வேண்டும். ஒரு அத்தியாயத்தினுடைய அர்த்தத்தை சுருக்கமா மனசிலே கொள்ள வேண்டும் என்பதற்காக கீதார்த்த சங்கிரகம், சங்கிரகம்னா சுருக்கம், கீதையினுடைய அர்த்தத்தை சுருக்கமாக எளிய விதத்திலே பல ஸ்லோகங்களே வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு அத்தியாயத்திற்குன்னு ஒரு ஸ்லோகத்தையும் அமைத்திருக்கிறார். அதே போல 6 அத்தியாயங்கள் கொண்ட ஒரு ஷட்கத்திற்கு ஒரு ஸ்லோகம் என்றும் அமைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாது முழு பகவத்கீதைக்கும், கீதா சாஸ்திரம் முழுவதற்கும் சாரம் என்ன என்பதையும் ஒரு ஸ்லோகத்துல விளக்கி இருக்கிறார். மேலும் இன்னும்
சொல்ல வேண்டிய அர்த்தங்களை 10 ஸ்லோகங்களை விளக்குகிறார். அதிலே தற்பொழுது நாம் அனுபவிக்க வேண்டியது 18ஆம் அத்தியாயத்தினுடைய கீதார்த்த சங்கிரக ஸ்லோகம். கீதார்த்த சங்கிரகத்தினுடைய 18ஆம் அத்தியாயத்தினுடைய அந்த சாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஸ்லோகத்தை நாம் தற்பொழுது அனுபவிக்க வேண்டும். சுவாமி வேதாந்தாச்சாரியர் இதற்கு என்று அற்புதமான கீதார்த்த சங்கிரக ரக்ஷை என்ன வியாக்கியானத்தையும் அருளி செய்திருக்கிறார். 18ஆம் அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை ஆள வந்தார். கீதார்த்த சங்கிரகத்துல 22வது ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார். ஈஸ்வரே கர்த்திருதா புத்திஹி சத்வ உபாதேயதா அந்திமே ஸ்வகர்ம பரிணாமஷ்ட சாஸ்திர சாரார்த்த உச்சியதே. இது கீதார்த்த சங்கிரகத்தினுடைய 22வது ஸ்லோகம். கீதையினுடைய 18ஆம் அத்தியாயத்தினுடைய சாரத்தை விளக்க வந்த ஸ்லோகம். ஈஸ்வரே கர்த்திருதா புத்திஹி, பரமாத்மா ஈஸ்வரன், அவர்தான் சேத்தனங்களையும் அச்சேதனங்களையும் தனக்கு சொத்தாக கொண்டிருக்கிறார், நியமிக்கிறார், தரிக்கிறார், ஜகத்தை எல்லாம் படைக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவர்தான் கர்த்தா, அவரே கர்த்தா, அவர்தான் ஜீவாத்மாவை தூண்டி செயல்களை செய்விப்பவர். ஈஸ்வரே கர்த்திருதா புத்திஹி, அப்ப கர்த்திருவம் செயல்களையெல்லாம் செய்வது, செய்யக்கூடிய அந்த செயல்பாட்டு திறன் என்பது இயற்கையில ஜீவாத்மாவுக்கு உண்டா என்றால் கிடையாது. எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால தான் இந்த ஜீவாத்மா செயல்களை செய்ய கூடியவனாக இருக்கிறானே தவிர இயற்கையிலேயே இவனுக்கு ஆற்றல் சக்தி உண்டா என்றால் கிடையாது. அப்ப நமக்கு சக்தியையும் ஆற்றலையும் கொடுத்திருக்கக்கூடிய ஈஸ்வரன் தானே உண்மையில் கர்த்தாவாக இருக்க முடியும். ஆகவே அவனே கர்த்தா என்பது இந்த அத்தியாயத்திலே விளக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சத்வ உபாதேயதா அந்திமே, அந்திமே இந்த இறுதியான அத்தியாயம் 18ஆம் அத்தியாயத்திலே சத்வகுணமே கை கொள்ளத்தக்கது. சத்வம் ரஜஸ் தமஸ்ன்னு 3 குணங்கள் அது இந்த உடலோடு எப்பொழுதும் இருக்கும். பிரகிருத்தின்னு அச்சேதன பொருள்ல எப்பொழுதும் இந்த 3 குணங்கள் இருக்கும். அந்த பிரகிருத்திலிருந்து உண்டான தேகமானபடினாலே இந்த உடல் தேகத்துக்கும் 3 குணங்கள் உண்டு. அந்த குணங்களுக்குள்ளே சத்வ குணம்தான் மிகவும் கை கொள்ளத்தக்கது, சிறந்தது. ஆத்மாவுக்கு உஜ்ஜீவனத்தை கொடுக்கக்கூடியது சத்வகுணம். ரஜோகுணம் தமோகுணம் அதிகமாக இருந்தால் அது இந்த சம்சாரத்திலேயே கட்டுப்படுத்தும். இப்ப அதை விளக்கி சத்வத்திலே ஊன்றி இருக்க வேண்டும். சத்வகுணம்தான் கை கொள்ள தகுந்ததுல மிகவும் சிறந்தது என்பதையும் கண்ணன் இதுல விவரித்திருக்கிறார். அடுத்தது ஸ்வகர்ம பரிணாமஷ்ட சாஸ்திரசாரார்த்த உச்சியதே. தன்னுடைய அவனவனுடைய கர்மம், அவனவனுடைய புண்ணிய பாப ரூபமான கர்மத்தினுடைய பயனாகவே இவன் அதற்கு ஏற்ற பலன்களை பெறுகிறான். தான் செய்யக்கூடிய செயல்கள், அந்த செயல்களினுடைய விளைவாகத்தான் இவன் பயன்களை அனுபவிக்கிறான். நன்மையும் தீமையும் பிறர் தரவாரா என்று தமிழிலேயே ஒரு வச்சனத்தை தெரிவிக்கிறார்களே. நமக்கு ஒரு நன்மை ஏற்படுகிறது அல்லது நமக்கு ஏதோ ஒரு தீமை ஏற்படுகிறது என்றால் இதை வேற யாரோ நமக்கு ஏற்படுத்தவே முடியாது. நான் செய்த கர்மத்தினால்தான் எனக்கு நன்மையும் ஏற்படும், நான் செய்த கர்மத்தினால்தான் எனக்கு தீமையும் ஏற்படும். அப்ப எனக்கு ஏற்படக்கூடியவைகள் அனைத்தும் என்னுடைய கர்மத்தினுடைய பரிணாமம், கர்மத்தினுடைய ஒரு விளைவு. பரிணாமம்னா அது மாறுபட்டு பயன் அளிக்கக்கூடிய நிலையை அடைந்து பயன்களை தருகிறது. ஒரு விதையை நடுகிறோம், அந்த விதை முளை விடுகிறது, முளை விட்டு செடி வளருகிறது என்றால் அப்போ விதையினுடைய பயன், அது விதையே மாறுபட்டு தன்னுடைய பயனை அது ஏற்படுத்துகிறதா? அதே போலத்தான் நம்முடைய கர்மங்கள் எல்லாம் விதை போல இருந்து கொண்டு புண்ணிய பாப ரூபமான அவைகள் அது தக்க சமயத்திலே அது தன்னுடைய பலனை நமக்கு கொடுக்கிறது. ஸ்வகர்ம பரிணாமஷ்ட சாஸ்திர சாரார்த்த உச்சியதே. இது ஒரு விதமான அர்த்தம் ஸ்வகர்ம பரிணாமத்துக்கு. மற்றொரு விதமான அர்த்தம் என்னன்னா, அவனவன் தனக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செயல்கள் தான் ஸ்வகர்ம. இந்தந்த வர்ணத்திற்கு இன்னென்ன கர்மங்களை செய்ய வேண்டும்னு சாஸ்திரத்துல கூறப்பட்டிருக்கிறதே, அந்த செயல்களை அவனவன் நம்பிக்கையோடு, இந்த செயல்கள் எம்பெருமானுக்கு திருவாராதனம், இந்த செயல்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு மிகவும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவை என்ற அந்த உணர்வோடு, அந்த புரிதலோடு, அந்த ஞானத்தோடு இந்த செயல்களை செய்ய செய்ய எம்பெருமான் மிகவும் மகிழ்கிறான். நான் சொன்னேன் என்பதற்காக இவ்வளவு உறுதியோடு நம்பிக்கையோடு இந்த செயல்களை செய்ய முன் வந்திருக்கிறானே என்று கொண்டு எம்பெருமானே தடைகளையெல்லாம் போக்கி மேற்கொண்டு நல்ல ஞானத்தை மலரச் செய்து ஆத்மாவை பற்றின சிறந்த ஞானத்தை கொடுத்து, ஆத்ம சாட்சா்காரத்தை கொடுத்து, பரமாத்மாவை பத்தின பெருமைகளையும் புரிய வைத்து, அவரிடத்துல பக்தியையும் வளர வைத்துன்னு இப்படி படிப்படியாக நம்மை மேற்கொண்டு வளர்ந்து அதுல வளரும்படி செய்து எம்பெருமானையை இறுதியாக அடையும்படியும் எம்பெருமான் அருளுகிறான். இப்ப ஸ்வகர்ம பரிணாமஷ்ட, நாம தொடங்கும் பொழுது இது என்னுடைய கர்மம், இது எம்பெருமானுக்கு திருவாராதனம்ங்கிற உணர்வோடு செய்ய தொடங்கினால்
அதுவே படிப்படியாக மாறுபட்டு சிறந்த பலனை நமக்கு கொடுக்கும் எம்பெருமான் கொடுப்பர் என்கிற அந்த விஷயமும் இதிலே கூறப்பட்டிருக்கிறது. சாஸ்திர சாரார்த்த உச்சியதே. சாஸ்திரத்துக்கு எது சாரம்? பரமாத்மாதான் அனைத்துக்கும் உபாயமாக இருக்கிறார். பக்தி யோகத்தை செய்ய வேண்டும் என்றாலும், கர்மயோகத்தை செய்ய வேண்டும் என்றாலும், ஞான யோகத்தை செய்ய வேண்டும் என்றாலும், எதுவும் தனியாக ஆத்மாவாலேயே செய்து முடிக்க முடியுமா என்றால் முடியவே முடியாது. கர்மயோகத்தை செய்ய வேண்டும் என்றாலும், ஞான யோகத்தை செய்ய வேண்டும் என்றாலும், அல்லது பக்தி யோகத்தை ஒழுங்கா அனுஷ்டிக்க வேண்டும் என்றாலும், அனைத்திற்கும் எம்பெருமானுடைய அருள் இன்றி எதுவுமே நடைபெறாது. அப்ப எம்பெருமானைய சரணமாக பற்றி அவருடைய அருளை பெற்றால்தான் அனைத்தையும் செய்ய முடியும். அப்ப எம்பெருமானே அனைத்துக்கும் மூலமாக கர்த்தாவாகவும் இருக்கிறார், பயன் கொடுக்கக்கூடிய உபாயமாகவும் இருக்கிறார். ஆக அவரையே சரணமாக பற்ற வேண்டும் என்ன இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த 18ஆம் அத்தியாயத்திலே விளக்கப்பட்டிருக்கிறது என்று கீதார்த்த சங்கிரக ஸ்லோகத்திலே ஆளவந்தார் தெரிவித்தார். இதற்குன்னு வேதாந்தாச்சாரியர் அவர் அருளின கீதார்த்த சங்கிரக ரக்ஷை என்னும் வியாக்கியானத்தை முன்னமேயே அனுபவித்தோம். இனி மேற்கொண்டு இந்த அத்தியாயத்திலேயே கண்ணனம்பெருமான் உபதேசிக்கக்கூடிய அந்த ஸ்லோகங்களிலே சில ஸ்லோகங்களை பார்த்து எப்படி இந்த அத்தியாயத்துல கண்ணன் இந்தந்த அர்த்தங்களை எல்லாம் விளக்கி இருக்கிறான் என்பதைத்தான் அனுபவிக்க போகிறோம். அத்தியாயத்தினுடைய தொடக்கத்திலே அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். இந்த அத்தியாயத்திற்கு என்ன பெயர்னா மோக்ஷ உபதேச யோகம். மோக்ஷ உபதேச யோகம், மோக்ஷம் விடுதலை, சம்சாரத்திலிருந்து விடுபடுவதுதான் மோக்ஷம். அந்த முக்தியை அடைவதற்கு விருப்பம், அதை வளர வைக்க வேண்டும். மோக்ஷ உபதேச, மோக்ஷம் என்பது எப்படிப்பட்டது, அது எவ்வளவு சிறந்தது, அதுதான் ஜீவாத்மாவுக்கு மிகுந்த நன்மை தரக்கூடியது என்றெல்லாம் கண்ணன் இதுல உபதேசித்து அந்த மோட்சத்தை பெறுவதிலேயே ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ரொம்ப முனைப்போடு உறுதியோடு இருக்க வேண்டும். தாழ்ந்த இந்த உலகத்து பலன்கள், அற்ப பலன்கள், ஐஸ்வர்யம், கைவல்யம் இதையெல்லாம் ஒரு முக்கியமான பிரயோஜனமாக பலனாக கொள்ளாமல் ஜீவாத்மாவினுடைய இறுதியான மேலான உயர்ந்த பயனாக மோக்ஷம், சம்சாரத்திலிருந்து விடுபட்டு எம்பெருமானை அடைந்து அவனை விட்டு பிரியாமல் எப்பொழுதும் சேர்ந்து அனுபவித்து கொண்டு தொண்டுகளை செய்வதுங்கிற இந்த உயர்ந்த பலன் இருக்கிறத, இதுதான் மோக்ஷம். அந்த மோக்ஷத்தை தெளிவாக இதுல உபதேசிக்கிறார். அதற்கு நாம் எப்படி முனைப்போடு உறுதியோடு எம்பெருமானை பற்ற வேண்டும் என்கிற விஷயம் இதுல உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அத்தியாயத்திற்கு மோக்ஷ உபதேச யோகம் என்று பெயர். இப்ப இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்திலே அர்ஜுனன் கேள்வி கேட்கிறார். சந்நியாசஸ்ய மகாபாஹோ தத்துவமிச்சாமி வேதித்தும் தியாகஸ்ய ச ஹிருஷிகேஷ பிருதக் கேஷி நிஷூதன. 18ஆம் அத்தியாயத்தினுடைய தொடக்கத்திலே அர்ஜுனன் கேள்வி கேட்கிறார். சந்நியாசஸ்ய மகாபாஹோ தத்துவமிச்சாமி வேதித்தும் தியாகஸ்ய ச ஹிருஷிகேஷ பிருதக் கேஷி நிஷூதன. கேஷி நிஷூதன, கேசவன் என்று எம்பெருமானுக்கு திருநாமா. கேஷி என்கிற அரக்கனை கொன்றொழித்தவன் அவ்வெம்பெருமான். ஹிருஷிகேஷன் என்றால் இந்திரியங்களையெல்லாம் அடக்கி தருபவன். எம்பெருமான் நம்முடைய இந்திரியங்களையெல்லாம் அடக்கி தருகிறான். அவரிடத்துல நம்முடைய இந்திரியங்களை சமர்ப்பித்தால் எம்பெருமான் அடக்கி தருகிறான். அப்போ மகாபாஹோ, உம்மிடத்துல இந்த அர்த்தங்களை எல்லாம் கேட்க விரும்புகிறேன். மகாபாகோன்னா தடக்கையன், சிறந்த பருத்து உருண்டு நீண்டு இருக்கக்கூடிய அழகான தோள்களை கொண்டிருப்பவன், சுந்தர தோளுடையான் என்று ஆண்டாள் நாச்சியார் அற்புதமாக எம்பெருமானுக்கு திருநாமத்தை சாத்துகிறாரே. திருமாலிரம் சோலை அழகர் எம்பெருமானுடைய உற்சவருக்கு சுந்தர தோளுடையான், சுந்தர பாகு என்ற திருநாமம் உண்டு. சுந்தரபாகு ஸ்தவம் என்று கூறத்தாழ்வானும் அருளி செய்திருக்கிறாரே. அப்ப பார்ப்பவர்களுடைய மனசையெல்லாம் கவரக்கூடியதான ரொம்ப பருத்து உருண்டு நீண்டு இருக்கக்கூடிய திடமான தோள்கள், அப்படிப்பட்ட தோழழகு இருக்கக்கூடிய எம்பெருமான் மகாபாகோ ரிஷிகேஷ, இந்திரியங்களையெல்லாம் நியமிக்கக்கூடியவனே, அடக்கி தருபவனே. கேஷி நிஷூதன, கேஷி என்னும் அசுரனை கொன்றவனே. கம்சனாலே பல அசுரர்கள் அனுப்பப்பட்டார்கள். அதிலே இறுதியாக வந்த அசுரன் தான் இந்த கேஷி. குதிரை வடிவத்திலே வந்தான். அந்த கேஷியை எம்பெருமான் கொன்றொழித்தான். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை என்று ஆண்டாள் நாச்சியாரும் தெரிவித்தாரே. மாவாய் பிளந்தான், கேஷி என்னும் அரக்கனுடைய வாயை பிளந்து அந்த அசுரனை கொன்றொழித்தான். அனைவருக்கும் ஆனந்தத்தை கொடுத்தான். கேஷி நிஷூதன என்று எம்பெருமானை புகழ்ந்து எம்பெருமானிடத்துல இப்ப கேட்கிறார். உபனிஷத்துக்களிலே மோட்ச சாதனமாக
குறிக்கப்படும் சந்நியாசத்தை பற்றியும் தியாகத்தை பற்றியும் உண்மையை தனித்தனியானவையா என அறிய விரும்புகிறேன். இந்த சந்நியாசத்திற்கு உபாயம், அதாவது மோக்ஷத்திற்கு உபாயம் என்று சந்நியாசம் என்று வழங்கப்படுகிறது. அதே போல மோக்ஷத்துக்கு உபாயம், இந்த மோக்ஷத்துக்கு உபாயம் தியாகம் என்றும் கூறப்படுகிறது. இப்போ மோக்ஷத்துக்கு தியாகம் சந்நியாசம் என்ன இரண்டும் உபாயமாக கூறப்படுகிறதே. அப்ப தியாகம் என்றால் என்ன, சந்நியாசம் என்றால் என்ன என்று கேள்வி கேட்கிறான். இதை பற்றின உண்மையை அறிய வேண்டும். தியாகம் என்றால் என்ன, சந்நியாசம் என்றால் என்ன, மோட்சத்திற்கு உபாயம் என்று இந்த இரண்டும் கூறப்படுகிறதே, இந்த இரண்டும் ஒன்றுதானா என்கிற அந்த தத்துவத்தை அறிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அர்ஜுனன் கண்ணனிடத்துல கேள்வி கேட்கிறான். மோக்ஷத்துக்கு உபாயமாக சந்நியாசம் என்பதை உபாயமாக பல இடங்கள்ல விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மோக்ஷத்துக்கு தியாகம் என்பதும் ஒரு உபாயமாக கூறப்பட்டிருக்கிறது. அப்ப மோட்ச சாதனமாக கூறப்பட்ட இந்த சந்நியாசம் அதே போல தியாகம் என்ற இந்த இரண்டும் ஒன்றுதானா அல்லது வெவ்வேறா, இதனுடைய உண்மையை அடியேனுக்கு விளக்க வேண்டும் என்று கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது எம்பெருமான மகாபாகோ என்று அழைப்பதற்கு என்ன காரணம்னா, கண்ணனை தடக்கையனாக குறித்தது தன்னுடைய ஐயங்களுக்கெல்லாம் சரியான சமாதானத்தை எம்பெருமான் தெரிவிப்பார், பதில் சொல்ல வல்லவன் என்பதற்காக தடக்கையன் மகாபாகோ என்று கொண்டாடினார். ரிஷிகேஷன் என்றால் இந்த பதிலை தன்னுடைய நெஞ்சம் ஏற்கும்படி செய்ய வல்லவன், இந்திரியங்களையெல்லாம் தன் வசமாக ஆக்குபவனா. அப்ப எம்பெருமான் சரியான பதிலை சொல்லி நம்முடைய நெஞ்சை அதை ஏற்கும்படி செய்வனாம். எம்பெருமான் உபதேசித்தாலும் அதை நாம ஏற்க வேண்டுமே, இது சரிதான் என்று நம்பிக்கை வர வேண்டுமே, அந்த நம்பிக்கை எம்பெருமானே நமக்கு தருவன். ஆகவே அவர் ரிஷிகேஷன் என்று கொண்டாடப்படுகிறார். கேசி நிஷூதன என்றால் தன்னுடைய ஐயத்தையும் அழிக்க வல்லவன். எப்படி அசுரனை கொன்றொழித்தானோ அதே போல நம்முடைய சந்தேகத்தை எம்பெருமான் கொன்றொழித்து சிறந்த பதிலை கூறி நம்மை நல்வழிப்படுத்துவார் என்பதற்காகத்தான் அர்ஜுனன் மகாபாகோ அதே போல கேசி நிஷூதன ரிஷிகேஷ என்று எம்பெருமானை அழைத்து சந்தேகத்தை கேட்டான். இப்ப அடுத்து எம்பெருமான் பதில் தெரிவிக்கிறான். இந்த அத்தியாயத்தினுடைய 2வது ஸ்லோகம், காமியானாம் கர்மணாம் ஞாசம் சந்நியாசம் கவயோ விதுகு சர்வ கர்ம பலத்தியாகம் பிராகுஸ்தியாகம் விசக்ஷணாகா. எடுத்தவுடனே இது இரண்டும் ஒன்றா வெவ்வேறா என்று பதில் சொல்லாமல் சந்நியாசம் என்றால் என்ன, தியாகம் என்றால் என்ன என்று இரண்டையும் விளக்குகிறார். சந்நியாசம் தியாகம் என்று உபனிஷத்துக்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அவைகள் வெவ்வேறா, அதனுடைய ஸ்வரூபம் என்ன என்று அர்ஜுனன் வினவினான். சந்நியாசமும் தியாகமும் ஒன்றே என்பதையும் அதன் ஸ்வரூபம் இத்தகையது என்பதையும் நிர்ணயிப்பதற்காக அவற்றை பற்றி அறிவாளிகள் பலருடைய கருத்துகள், ஞானிகள் எல்லாம் இப்படித்தான் தெரிவிக்கிறார்கள். சந்நியாசம் என்றால் இன்னது, தியாகம் என்றால் இன்னது, இதுதான் ஞானிகளுடைய கொள்கை என்பதை முதல்ல அர்ஜுனனுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஸ்லோகத்திலே எம்பெருமான் தெரிவிக்கிறார். கவயஹா என்றால் அறிவாளிகள், ஞானிகள், அவர்கள் இப்படித்தான் அபிப்பிராயப்படுகிறார்கள். காமியானாம் கர்மனாம், ஒரு பலனை விரும்பி செய்யப்படும் காமிய கர்மங்களுடைய ஞாசம், அந்த ஸ்வரூப தியாகமே சந்நியாசம் என்று தெரிவிக்கிறார்களாம். காமியம் அதாவது விருப்பம், காமிய கர்மங்கள் ஒரு விருப்பத்தை அடைவதற்காக செய்யக்கூடிய செயல்கள், ஏதோ பலன்ல ஆசை விருப்பம், அந்த பலன்களை பெற வேண்டும் என்பதற்காக சில செயல்கள், வைதிகமான செயல்களை செய்கிறார்கள். அப்ப காமிய கர்மங்கள் என்று அதற்கு பெயர். இந்த காமிய கர்மங்களை முற்றுமாக துறந்து விடுவது. நாம போய் தாழ்ந்த விஷயங்கள்ல விருப்பம் வைக்கலாமா? இந்த உலகத்து விஷயங்கள்ல விருப்பத்தோடு அதற்கு உண்டான முயற்சிகள் சாதனத்தை செய்யலாமா? கூடவே கூடாதே. அப்ப இந்த உலக விஷயங்கள்ல விருப்பத்தோடு செய்யக்கூடிய காமிய கர்மங்கள் இருக்கே, இதெல்லாம் முழுவதுமாக ஸ்வரூப தியாகம்னா முழுவதுமாக விடுவது, அதை செய்யாமல் தவிர்வது இருக்கிறதே, இதற்கு சந்நியாசம் என்று பெயர் என்று சிலர் தெரிவிக்கிறார்களாம். அப்புறம் விசக்ஷணாகா என்றால் மற்றும் சில அறிவாளிகள் சர்வ கர்ம பல தியாகம், எல்லா கர்மங்களின் பலனையும் கைவிடுவதே தியாகம் எனப்படுவதாக கூறுகிறார்கள். அப்ப மற்றவர்கள்லாம் என்ன சொல்றா, சிலர் காமிய கர்மங்களை முழுவதுமாக விடுவதுதான் சந்நியாசம் என்று தெரிவிக்கிறார்கள் என்று தெரிவித்தார். அடுத்து தியாகம் என்றால் என்னன்னா, அனைத்து கர்மங்களையும் நன்றாக செய்வார்கள், ஆனா அந்தந்த கர்மங்களுக்குன்னு கூறப்பட்டிருக்கிற பயன்கள்ல துளியும் பற்றில்லாமல் விருப்பம் இல்லாமல் செய்வார்கள். அந்தந்த கர்மாவுக்குன்னு ஏதோ பலன் இருக்குமே, அந்த பலனிலே ஆசை இல்லாமல்
ஆனால் அந்தந்த கர்மங்களை சரியாக செய்து விடுகிறார்கள் என்றால் அப்ப அவர்களெல்லாம் தியாகம் செய்தவர்கள் என்று கொள்ளலாம். தியாகம் என்றால் அனைத்து கர்மங்களுடைய பலனை விடுவது என்று சிலர் தெரிவிக்கிறார்களாம். சந்நியாசம் என்றால் அந்தந்த காமிய கர்மங்களையே முழுவதுமாக விடுவது என்று சிலர் தெரிவிக்கிறார்கள் என்று இப்படித்தான் எம்பெருமான் முதல்ல அறிவாளிகளெல்லாம் எப்படி இந்த சந்நியாசத்தை பற்றியும் தியாகத்தை பற்றியும் தெரிவிக்கிறார்கள் என்று தெரிவித்தார். மேலையும் தெரிவிக்கிறார், தியாஜ்யம் தோஷவதி தியேகே கர்ம பிராகுர் மணீஷினஹ யஜ்ஞதான தபக்கர்ம ந தியாஜ்யம் இதிச்ச அபரே. சிலர் ஏகே மணீஷினஹ, சில அறிவாளிகள் தோஷவத் கர்ம, தோஷங்களோடு கூடிய யாகம் முதலான கர்மம் தியாஜ்யம், முமுட்சுக்களால் கைவிடத்தக்கது. தோஷங்களோடு கூடிய சில யாகம் முதலான அந்த கர்மங்கள் எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று தெரிவிக்கிறார். ஏகே மணீஷினஹா, சிலரெல்லாம் எப்படி தெரிவிக்கிறார்கள்னா, இந்த தோஷங்களோடு கூடிய யாகங்கள்னா என்ன? இப்போ அதுல ஏதோ ஒரு ஜீவராசியை கொன்று அதனுடைய வப்பைய சேர்க்க வேண்டும். அஸ்வமேத யாகம்னு சொன்னால் அப்ப அஸ்வம் குதிரை, அந்த குதிரைய ஒரு ராஜாவானவன் நல்ல அவனுடைய ராஜ்யம் எங்கெங்கெல்லாம் அவனுடைய ராஜ்யம் இடம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த குதிரையை ஓட்டி அந்த குதிரையினுடைய வப்பைய அதுல சேர்க்க வேண்டும். அந்த அந்த யாகத்தினுடைய முடிவிலே அதை ஹவிர்பாகமாக சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான காரியங்கள் இதெல்லாம் அஹிம்சையே கிடையாது. அதாவது இதெல்லாம் ஹிம்சையே கிடையாது, இதெல்லாம் அஹிம்சை. ஆனாலும் இதை தோஷத்தோடு கூடிய யாகம் என்று தெரிந்து கொண்டு இந்த மாதிரியான யாகங்களை எல்லாம் யார் கைவிடுகிறார்களோ அவர்கள் சந்நியாசம் செய்தவர்களாக ஆகிறார்கள் என்று சிலர் தெரிவிக்கிறார்களாம். சில அறிவாளிகள் தோஷங்களோடு கூடிய யாகம் முதலான கர்மம் முமுட்சுக்களால் கைவிடத்தக்கது என்று கூறினார்கள். ஆனால் சிலர் யஜ்ஞதான தபக்கர்ம, தானம் தவம் ஆகிய கர்மம் முமுட்சுக்களாலும் கைவிடத்தக்கதன்று என்று சிலர் கூறுகிறார்கள். அப்படி கிடையாது, தோஷம் போலே என்று விசேஷணமாக கொண்டு, அதாவது காமம் கோபம் அனைத்தும் இவனுக்கு சம்சார பந்தத்தை விளைக்கும், ஆகையாலே அது கைவிடத்தக்கது. ஹிம்சை முதலான குற்றங்களை உடையதாகையாலே இப்ப இந்த மாதிரியான யாகங்களை பண்ணும் பொழுது நமக்கே தெரியாம எதோ தாழ்ந்த குணங்கள் நமக்கு வந்து விடுமே. ஆகவே இதெல்லாம் தோஷங்களோடு கூடிய யாகங்கள், ஆகவே இந்த யாகங்களை எல்லாம் கைவிட வேண்டும்னு சிலர் தெரிவித்தார்கள். அப்படி கிடையாது. எப்ப சாஸ்திரம் தெரிவித்திருக்கிறதோ அதுல நம்பிக்கையோடு இதை செய்தால் அந்த மாதிரியான தாழ்ந்த குணங்கள் நமக்கு வராது. அனைவராலுமே இக்கர்மங்கள் கைவிடத்தக்கவை என்று கொண்டால் அப்ப அவற்றை விதித்திருக்கும் சாஸ்திரங்கள் பயனற்றவை ஆகுமாகையாலே மோட்சத்தை விரும்புபவர்களால் கைவிடத்தக்கது என்று கொள்ளப்பட்டது. ஆனா இப்போ அதனால தான் அவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்னா, காமியமாக இருப்பவர்கள், விருப்பத்தோடு இருப்பவர்கள் இந்த செயல்களை செய்யலாம். ஆனா முக்தி தான் வேண்டும்னு விரும்புபவர்கள் இந்த மாதிரியான யாகங்களையோ தானங்களையோ செய்ய வேண்டிய அவசியமே இல்லை என்று சிலர் தெரிவிக்கிறார்கள். அதே சமயத்துல சில பேரழிவாளர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்னா, யாகம் தானம் தவம் ஆகிய கர்மம் கைவிடத்தக்கதன்று என்று சொன்னார்கள். யஜ்ஞதான தபக்கர்ம தியாஜ்யம் காரியமேவ தத்து என்னும் முற்பாதியில் கண்ணன் இந்த பட்சத்தையே தன்னுடைய நிச்சயமாக கூறுகிறான். ஆகையாலே இங்கு அப்பரே என்றதும் பண்டிதர்கள் என்று பாஷ்யத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பண்டிதர்கள், சில பண்டிதர்கள்னு எம்பெருமானார் தெரிவிக்கிறாராம். எந்த சமயத்திலும் யஜ்யம் தானம் தபசு என்பதை கைவிடக்கூடாது என்று சில அறிவாளிகள் தெரிவிக்கிறார்கள்ங்கிற இடத்துல எம்பெருமானார் கீதா பாஷ்யத்துல பண்டிதர்கள் என்று அருளி செய்து, பண்டிதர்கள் அவர் யாருன்னா இன்னது கைவிடத்தக்கது இன்னது கை கொள்ளத்தக்கது என்று உள்ளபடி பிரித்தறிய கூடியவர்கள் அன்றோ. இதெல்லாம் கைவிட வேண்டும் இதெல்லாம் கைவிடக்கூடாதுன்னு நன்றாக தெரிந்து கொண்டிருப்பவர்கள் பண்டிதர்கள். அப்படிப்பட்ட பண்டிதர்கள் யஜ்யம் தானம் தபசு முதலான இந்த கர்மங்களை சர்வதா விட்டுவிட வேண்டும் என்பது கிடையாது, அனைத்தையும் செய்தே ஆக வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள் என்று எம்பெருமானார் கீதா பாஷ்யத்துல தெரிவித்திருக்கிறார்கள். இப்ப மேல 4வது ஸ்லோகத்துல கண்ணன் தெரிவிக்கிறார், நிச்சயம் ஸ்ருணுமே தத்ர தியாகே பரத சத்தம தியாகோஹி புருஷவியாகிர திரிவித சம்பிரகீர்த்திதா. தியாகம் என்பது இதுதான். பரதகுலத்திலே உதித்தவனே, சிறந்தவனே, தத்ர தியாகே, இப்படி கருத்து வேற்றுமைகளுக்கு உட்பட்ட தியாக விஷயத்தில், தியாகத்திலேயே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதா? சிலர் காமிய கர்மங்களை முழுவதுமாக விட வேண்டும், இதுதான் சந்நியாசம் என்று சிலர் தெரிவித்தார்கள். அல்லல்ல, அனைத்து கர்மங்களினுடைய பலனை விட வேண்டும், அதற்குன்னு கூறப்பட்டிருக்கிற பயன்கள்ல விருப்பமில்லாமல் கர்மங்களை செய்ய வேண்டும், இதுதான் தியாகம் என்று சிலர் கூறினார்கள். அப்புறம் சிலர்
தோஷங்களோடு கூடியிருக்கக்கூடிய யாகங்களை கைவிட வேண்டும் என்று சிலர் தெரிவித்தார்கள். இல்ல சிலர் யாருமே எப்பொழுதுமே யாகம், தானம், தபசு முதலானவற்றை கைவிடவே கூடாது என்று தெரிவித்தார்கள். அப்ப தியாகம்ங்கிற ஒரு சொல்லுக்குள்ளே இத்தனை கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதே, அதைத்தான் இப்ப கண்ணன் தெளிவிப்பதற்காக இப்படி கருத்து வேற்றுமைகளுக்கு உட்பட்ட தியாக விஷயத்தில் நிர்ணயத்தை என்னிடமிருந்து கேட்பாயாக. இப்படித்தான் நான் நிர்ணயித்திருக்கிறேன், அதை என்னிடத்திலிருந்து கேள். மே ஸ்ருணு, நான் சொல்லுகிறேன், என்னிடமிருந்து கேட்பாயாகன்னு சொல்லி புருஷ வியாக்ர, மனிதர்க்கு தலைவனே, மனுஷர் குலத்துக்குள்ளே தலைவனாக இருக்கக்கூடிய அர்ஜுனனே, தியாகா, கர்மங்களை செய்யும் போது அனுசந்திக்கப்படும் தியாகமானது 3 வகைப்பட்டது. அந்தந்த செயல்களை செய்யும் பொழுது ஒவ்வொரு செயல்கள்லையுமே இந்த தியாகம் அமைந்திருக்கிறது. இந்த தியாகம் 3 விதமாக இருக்கிறது என்று முன்னமே சொல்லப்பட்டதன்றோ. முன் அத்தியாயத்திலேயே 17வது அத்தியாயத்திலேயே சாத்விக தியாகம், ராஜச தியாகம், தாமச தியாகம் என்று 3 விதமாக இந்த தியாகத்தை கண்ணனம்பெருமான் அருளி செய்திருக்கிறார். அதை இங்க மீண்டும் ஒரு தடவை நினைவுபடுத்துகிறார். ஏற்கனவே முன்னமையே சொல்லி இருக்கிறேனே என்று அத்தை இவ்விடத்திலே ஞாபகப்படுத்துகிறார். அப்போ கர்ம, அதாவது இந்த தியாகம் என்பது 3 விதம்னா முன்னாடி 2ஆம் அத்தியாயம் 3ஆம் அத்தியாயத்துல விளக்கும் பொழுது கர்த்திருவ தியாகம், மமதா தியாகம், பல தியாகம் என்று 3 விதமான தியாகத்தை சொன்னார். எந்தெந்த செயல்களை செய்யும் பொழுதும் அந்தந்த செயல்களை செய்பவன் நான் அல்லன். அப்ப கர்த்தா நான் அல்ல, எம்பெருமான் தான் கர்த்தா. இந்த இந்திரியங்களை கொண்டு எம்பெருமான் என்னுடைய உடலை கொண்டு தான் நியமித்து இந்த செயல்களை செய்விக்கிறாரே தவிர நானாக செய்கிறேன் என்று அந்த கர்த்தா நான் அல்லன் என்று கர்த்திருவத்தை எம்பெருமானிடத்துல அனுசந்தித்தல். அவர்தான் செய்கிறார், நான் செய்பவன் அல்லன் என்று இப்படி விடுவதிருக்கிறதே, இது கர்த்திருவ தியாகம். அடுத்து மமதா தியாகம், இந்தந்த செயல்கள் கர்மங்கள் என்னுடையவை என்று ஒரு அபிமானம், இதெல்லாம் நான் செய்திருக்கிறேன், ஆகவே இது என்னுடையவை என்று அப்படி ஒரு அபிமானம், அதில் எனக்கு ஒரு ஈடுபாடு கொண்டிருந்தால் அது கூடவே கூடாதே. எப்பொழுது கர்த்தாவே நான் அல்லனோ, செய்பவனே நான் அல்லன்னு சொன்னால் அப்ப அந்த செயல் மட்டும் எப்படி என்னுடையதாக இருக்க முடியும்? ஆகவே இந்த செயலும் எம்பெருமானுடையது என்று அத்தையும் தியஜிக்க வேண்டும், கைவிட வேண்டும். அதுதான் மமதா தியாகம். அடுத்து பல தியாகம், அந்தந்த செயல்களுக்கு உண்டான பலன்கள், வேதங்கள்ல கூறப்பட்டிருக்கிற செயல்களை செய்தால் அதற்குன்னு சிறந்த பலன்கள் கிட்டுமே, இந்த பலன்களும் என்னுடையதன்று. செய்பவனே நான் அல்லன், செயலும் என்னுடையதன்று என்றால் பலன் மட்டும் எப்படி எனக்கு வரும்? அந்த பலனும் எம்பெருமானுக்கு என்று அத்தையும் விடுவது. இந்த 3 தியாகத்தை முன்னமையே தெரிவித்திருக்கிறார். அதே சமயத்துல 17ஆம் அத்தியாயத்திலே சாத்விகமான தியாகம், ராஜசமான தியாகம், தாமசமான தியாகம் என்று அந்தந்த குணங்களுக்கு தக்க இவன் தியாகத்தை செய்கிறேன்னு செய்யும் பொழுது அதனாலேயும் 3 விதமான தியாகங்கள் ஏற்படுகிறது என்று சொல்லி இப்ப மேலும் விவரிக்கிறார். யஜ்ஞதான தபக்கர்ம ந தியாஜ்யம் காரியமேவ தத்து யஜ்ஞோதானம் தபశ్చைவ பாவனானி மனிஷினாம். எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு மனுஷனும் தனக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செயல்களை கைவிடவே கூடாது. கர்மத்தையே கைவிடுகிறேன்னு சொல்லுவதுதான் தியாகமா என்றால் கிடையவே கிடையாது என்பதைத்தான் இப்ப கண்ணன் புரிய வைக்கிறார். யஜ்ஞ தான தபக்கர்ம ந தியாஜ்யம் காரியமேவ தத்து, காரியம்னா செய்ய தகுந்தவை, எப்பொழுதும் செய்யப்பட வேண்டியவை எவைகள்? யஜ்யம், தானம், தபஸ் என்று இந்த 3ம் எப்பொழுதுமே அனைவராலும் செய்யப்பட வேண்டும், முமுட்சுக்களால் கைவிடத்தக்கது அன்று. அக்கர்மம் கடைசி வரை அனுஷ்டிக்கத்தக்கதே ஆகும். இப்ப இன்னென்ன வர்ணத்துல பிறந்திருப்பவர்கள் அந்தந்த வர்ணத்துக்கு உச்சிதமான செயல்களை கைவிடவே கூடாது, அதை எப்பொழுதும் அனுஷ்டித்து கொண்டே இருக்க வேண்டும், செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஒரு முமுட்சுவுக்கும் கர்த்தவியம். முமுட்சுவாக இருப்பவன், மோட்சத்திலேயே ஆசை கொண்டிருப்பவனும் தனக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற செயல்களை கைவிடுவது என்பது கூடாதுன்னு கண்ணன் தெரிவிக்கிறார். ஏன் கூடாதுன்னா யஜ்ஞோதானம் தபశ్చைவ பாவனானி மனிஷினாம், மனுஷர்களை எல்லாம் தூய்மைப்படுத்துவது இந்த யஜ்யம், தானம், தபஸ் முதலான செயல்கள். யஜ்யம், தானம், தவம் முதலியவைகள் மோட்சத்தை விரும்பும் உபாசகர்களுக்கு, மனுஷர்களுக்குன்னு சொன்னா மோட்சத்திலே இச்சையுடையவர்களுக்கு. இப்ப அவர்களைத்தானே முன்னாடி தெரிவித்தார் இதை கைவிடக்கூடாதுன்னு. ஏன் அவர்களும் கைவிடக்கூடாதுன்னா அவர்களுக்கும் அவர்களுடைய ஊழ்வினை, உபாசனம் நிறைவடைவதற்கு தடையான பழவினைகளை போக்கும் பாவன கர்மங்களே ஆகும். பாவனம்னா தூய்மைப்படுத்துவது. நாம் அனாதி காலமா செய்திருக்கக்கூடிய பாபங்கள் இந்த
மோட்சத்திலேயே விருப்பமுடையவர்களுக்கும் அந்த பாப்பங்கள் இருக்குமா? இப்ப இவர்களுக்கும் அது தடையாக இருந்து நல்ல காரியங்களை செய்ய முடியாமல், தியானம் செய்ய முடியாமல், ஞானம் அது நன்கு ஏற்படுவதற்கெல்லாம் தடையாக இருக்கும். இப்ப அந்த தடைகளை எது போக்கும்னா எம்பெருமானுடைய அருள் போக்கும். சரி, எம்பெருமான் எப்பொழுது நமக்கு அருளுவார், எப்ப சந்தோஷப்படுவார்? உனக்குன்னு சாஸ்திரங்கள்ல விதிக்கப்பட்டிருக்கிற செயல்களை செய்யவே எம்பெருமான் அதற்கே மகிழ்ந்து நமக்கு அருள் பொழிகிறார். அதனாலேயே நாம் தூய்மை பெறுகிறோம், பாப்பங்களிலிருந்து விலகுகிறோம். அப்ப இந்த யஜ்யம், தானம், தபஸ் முதலான கர்மங்கள் நம்மையெல்லாம் தூய்மைப்படுத்துகின்றன. எம்பெருமானை கொண்டு இவைகள் நமக்கு தூய்மையை அளிக்கின்றன. ஆகவே இதை ஒரு காலம் கைவிடக்கூடாது. அப்ப தியாகம்னு சொன்னால் முழுவதுமாக செயலையே விட்டு விடுவது என்பது தியாகம் அல்ல. நான் சந்நியாசம் வாங்கிக்கிறேன், தியாகம் பண்றேன் அப்படின்னா இனிமே எனக்கு இந்த செயல்கள் எல்லாம் கிடையாது, வேதத்துல விதிக்கப்பட்டிருக்கிற எந்த செயல்களையும் நான் செய்ய போவதில்லை, நான் மோட்சத்திலேயே விருப்பமுடையவன், ஆகவே எனக்கு இந்த செயல்களால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று முழுவதுமாக கைவிடுவது கூடாது என்பது இதிலிருந்து தெரிய வருகிறதே. அதனால தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சந்நியாசிகளாக இருப்பவர்களும் கடைசி வரை அவர்களுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நித்திய கர்மங்களை செய்வார்கள். சந்நியாசிகளுக்கும் பூணல் உண்டு, அவர்களும் சிகை குடுமியோடு தான் இருப்பார்கள். திருதண்டத்தை ஏந்தி கொண்டு அந்தந்த காலத்திலே சந்தியாவந்தனம் முதலான கர்மங்கள், அதே மாதிரி எம்பெருமானுக்கு செய்ய வேண்டிய திருவாராதனங்கள் என்ன, இது முதலான அந்த செயல்களை அவர்களும் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அப்போ எல்லாருமே அவனவனுக்குன்னு விதிக்கப்பட்ட செயல்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதை கைவிடுவது தியாகம், சந்நியாசம் என்று சொன்னால் அது கிடையாதுன்னு இந்த ஸ்லோகத்துல நமக்கு புரிய வைத்தார். அடுத்து, ஏதான்யபிது கர்மாணி சங்கம் தியக்த்வா பலானிச்ச கர்த்தவ்யானீதி மே பார்த்த நிச்சிதம் மதம் உத்தமம். இதுதான் உத்தமமான மதம். ஏதானி கர்மாணி, உபாசனத்தை போலே இந்த கர்மங்களும் என்னுடையது என்னும் எண்ணத்தையும் பலத்தில் விருப்பத்தையும் தியக்த்வா கர்த்தவ்யானி, முமுட்சுக்களால் அனுஷ்டிக்கப்பட வேண்டியவையே என்பது என்னுடைய உறுதியானதும் மிக மேலானதுமான நிர்ணயம். நான் நிர்ணயித்திருக்கிறேன் இந்த விஷயங்கள்ல. தியாகம்னா என்ன, சந்நியாசம்னா என்னங்கிற அந்த நிர்ணயத்தை நீ கேள்னு தானே தொடங்கினார். அப்ப அந்த நிர்ணயம் என்னவா, அதைத்தான் தெரிவிக்கிறார். குந்தி புத்திரனே, பார்த்த என்று அழைத்து உனக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய விஷயத்தை சொல்லுகிறேன். ஏதானி கர்மாணி அபிது, இந்த கர்மங்கள் உபாசனத்தை போலே மற்ற கர்மங்கள் இருக்கிறதா, அவனவன்னு விதிக்கப்பட்டிருக்கிற செயல்கள், இவைகளும் என்னுடையது என்னும் எண்ணத்தையும், சங்கம் தியக்த்வான்னா இதெல்லாம் என்னுடையது, நான் செய்திருக்கிறேன், எனக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே இவைகளெல்லாம் என்னுடைய செயல்கள் என்ற ஒரு பற்றுதல் இருக்கக்கூடாது. நான் செய்ய வேண்டியவை பகவான் இந்த பிறவியில எனக்கு இதை செய்யணும்னு விதித்திருக்கிறதுனாலே நான் செய்கிறேனே தவிர எனக்கும் அதற்கும் இயற்கையில ஏதான சம்பந்தம் இருக்கிறதான்னு கேட்டால் இல்லையே. எந்தெந்த ஆத்மாவுக்கும் இந்தந்த செயல்களுக்கும் இயற்கையில தொடர்பு ஒன்றும் இல்லை. அப்போ இந்த உடல் காரணமாகத்தான் இந்த செயல்களோடு நமக்கு தொடர்பு வந்தது. ஆகவே இதுல எனக்கு சங்கம், பற்றுதல்ங்கிறது கூடாது. சங்கம் தியக்த்வா பலத்தில் விருப்பத்தையும், பலானிச்ச, எப்ப இந்த செயல்களே எனக்கு இயற்கையாக தொடர்புடையது அன்றோ, அப்ப அதனுடைய பலன்ல மட்டும் எப்படி எனக்கு விருப்பம் இருக்கலாம்? அதனாலே கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யமோ, அதனால கிடைக்கக்கூடிய நன்மைகளோ, புண்ணியங்களையோ எதையுமே நான் விரும்பக்கூடாது. செயல்களே என்னுடையது அல்ல என்றால் செயல்களுக்கு உண்டான பலன்களையும் விருப்பம் கூடாது அல்லவா? அதுவும் எம்பெருமானுக்குத்தானே சேர வேண்டும். அதுலேயும் விருப்பத்தை விட்டு கர்த்தவ்யானி, கர்த்தவ்யானினா என்னுடைய கடமை, இந்த பிறவியில பகவான் என்னை பிறக்க வைத்திருப்பதினாலே இது என்னுடைய கடமை. கர்த்தவ்யம் என்றால் கடமைன்னு அர்த்தம். இது எனக்குன்னு இருக்கக்கூடிய முக்கியமான கடமை, அதனாலே செய்கிறேனே தவிர இது ஏதோ என்னுடையதுங்கிற ஒரு கர்வத்தினாலேயோ, இது இந்த பலன் என்னுடையதுங்கிற ஒரு அகங்காரத்தினாலேயோ செய்யப்படக்கூடாது. என்னுடைய நிஷிதம் உத்தமம் மதம், உறுதியானதும் மிக மேலானதுமான நிர்ணயம். அப்ப இப்படித்தான் தியாகத்துக்கு அர்த்தம் கொள்ள வேண்டும். அதனுடைய கர்த்தா நான் அல்ல, அதனுடைய அந்த செயல்களும் என்னுடையதல்ல, செயல்களுக்கு உண்டான பலனும் எனக்கு அல்ல என்று இப்படிப்பட்ட அந்த தியாகத்தோடு செயல்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இப்படி செய்வதுதான் சந்நியாசம்னு சொல்லப்படுகிறது, தியாகம் என்றும் கூறப்படுகிறது. நியதஸ்யது சந்நியாசः கர்மணோ ந உபபத்யதே மோகாத்து தஸ்ய பரித்யாகः தாமச பரிகீர்த்திதா. இப்ப தாமசமான தியாகம், இப்ப சாத்விக தியாகத்தை இவ்வளவு நேரம் விளக்கினார். சத்வகுணத்தோடு தியாகம் செய்யப்படுவதுன்னா என்னன்னா, அந்தந்த செயல்களை கண்டிப்பாக செய்தல், இது எம்பெருமான் எனக்கிட்ட கடமை, ஸ்ரீ பகவத் ஆக்ஞையா பகவத் கைங்கரிய ரூபம் என்று எம்பெருமானுடைய தொண்டு
அவருக்கு அடியேனால செய்யக்கூடிய ஒரு கடமை என்று இத்தை கொண்டு அதுல விருப்பம் இல்லாமல், அதுல அந்த பலன்ல ஆசை இல்லாமல், இது என்னுடையதுங்கிற அபிமானம் இல்லாமல் செயல்களை செய்வதற்கிறதே, இது சாத்விகமான தியாகம். பலன்லயும் ஆசை இல்லைன்னு விடுவது, செயலும் என்னுடையதல்ல என்று விடுவது, செய்பவனும் நான் அல்ல என்று விடுவது சாத்விகமான தியாகம். ஆனா இப்ப தாமசமான தியாகத்தை தெரிவிக்கிறார். நியதஸ்யது சந்நியாசா கர்மணோ ந உபபத்யதே மோகாது தஸ்ய பரித்யாகா தாமச பரிகீர்த்திதா. இதுதான் தாமசமான தியாகம் என்று வழங்கப்படுகிறது என்று தெரிவிக்கிறார். எது தாமசமான தியாகமா? நித்தியம் நைமித்திகம் முதலான கர்மத்தினுடைய தியாகம், கைவிடுதல் பொருந்தாது. நித்திய கர்மங்களையோ நைமித்திகமான கர்மங்களோ, இப்ப நித்தியம்னா சந்தியாவந்தனம், அதே போல சமிதாதானம், பிரம்மச்சாரிக்கின்னு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நித்திய கர்மங்கள். அதே கிரகஸ்தர்களுக்குன்னா அவர்கள் தானத்தை செய்ய வேண்டும், அக்னிஹோத்திரம் செய்ய வேண்டும், உபாசனம் செய்ய வேண்டும், இது முதலானவைகள் அவர்களுக்கு நித்திய கர்மங்கள். இத மாதிரி ஒவ்வொரு வர்ணத்துக்குன்னு நித்திய கர்மங்கள் உள்ளன. அந்த நித்திய கர்மங்களை யாரும் கைவிடக்கூடாது. அப்புறம் நிமித்தம்னு சொன்னால் புண்ணிய காலங்கள் ஏற்படுகிறது. ஆடி மாச பிறப்பு, தை மாத பிறப்பு, ஒரு கிரகணம் ஏற்படுகிறது என்றால் இதெல்லாம் புண்ணிய காலங்கள். உத்தராயண புண்ணிய காலம், அதே போல தட்சிணாயன புண்ணிய காலம். இந்த புண்ணிய காலங்களிலே அனுஷ்டிக்கக்கூடிய சில தானங்களோ சில தர்மங்களோ இதெல்லாம் நிமித்தம், நிமித்த கர்மங்கள்னு பேரு, நைமித்திக கர்மங்கள். இந்த மாதிரியான செயல்களை கைவிடவே கூடாது. கைவிடுதல் ந உபபத்தியதே மோகாத்து தஸ்ய பரித்யாகா. கர்மம் குற்றமுடையது என்னும் மயக்கத்தினாலே, ஐயோ இந்த செயல்களெல்லாம் ரொம்ப தாழ்ந்தது, இதெல்லாம் அறிவில் குறைந்தவர்களாலே செய்யப்படக்கூடியது, நாமெல்லாம் இப்ப அறிவில நன்கு வளர்ந்து விட்டோம், ஆத்ம பரமாத்மாவை பற்றியே தெரிந்து கொண்டு விட்டோம், மோக்ஷந்தான் இலக்கு என்றும் புரிந்து கொண்டு விட்டோம், ஆகவே இதெல்லாம் நமக்கல்ல, இதெல்லாம் தாழ்ந்தது என்ற எண்ணத்தோடு அத்தை கைவிடுகிறான்னு சொன்னால், அந்த மயக்கத்தினாலே கைவிடுவது என்பது தாமசமான தியாகம் என்று பெயர். தாமசக பரிகீர்த்திதா. கர்மத்தை முழுவதுமாக அப்படி விடுதல் இருக்கிறதே, அது தமோ குணத்தால் விளைவது என்று சொல்லப்படுகிறது. அப்ப தமோகுணம் இருக்கிறதுன்னா சோம்பல் மயக்கம் எல்லாம் ஏற்படுமா? அப்ப இதெல்லாம் நமக்கு இல்ல, இதெல்லாம் யாரோ சாமானிய ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய செயல்கள், நாமெல்லாம் ரொம்ப முன்னேறிட்டோம், நமக்கு மோட்சம்தான் விருப்பம், ஆகவே நமக்கு இந்த செயல்கள் அல்லன்னு எவன் ஒருவன் விடுகிறானோ, அப்படி விட்டால் அது தாமச தியாகம் என்று பெயர். துக்கமித்யேவ யத்கர்ம காயக்லேஷ பயாத் த்யஜேத் சகிருத்வா ராஜசம் தியாகம் நைவ தியாக பலம் லபேத். அடுத்து ராஜசமான தியாகத்தை பத்தி விளக்குகிறார். உடலுக்கு வருத்தம் விளையும் என்னும் அச்சத்தாலும், துக்கம் துன்பமயமாய் இருப்பது என்னும் காரணத்தாலும், நித்தியம் நைமித்திகம் முதலான கர்மங்களை ஒருவன் கைவிட்டானாகில் அவன் ரஜோகுணத்தால் விளையும் ராஜச தியாகத்தை செய்தவனாகையாலே சாத்விகமான தியாகத்தின் பலனான ஞானத்தை அடையவே மாட்டான். ராஜச தியாகம்னா என்ன அர்த்தம்? ரஜோகுணத்தோடு கூடி அவன் இந்த செயல்களை எல்லாம் எப்படி பார்க்கிறானா? ஒரே ஆயாசப்பட்டு செய்ய வேண்டிய செயல்கள். விடியற் காலத்தால எழுந்திருக்க வேண்டும், பிராம முகூர்த்தத்துல எழுந்திருந்து வரிசையா பிராணாயாமம் செய்து, அப்புறம் தீர்த்தமாடுதல் முதலான அனுஷ்டானங்கள்ல இருந்து ஒவ்வொன்றும் சிரமப்பட்டு இவ்வளவு வருந்தி இந்த செயல்கள் எல்லாம் செய்ய வேண்டுமேன்னு அதுல இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் வருத்தம் தரக்கூடிய செயல்கள் என்று எவனொருவன் பார்க்கிறானோ, உடலுக்கு வருத்தம் விளையும் என்னும் அச்சத்தாலும், மார்கழி மாசமா வேற இருக்கு, இன்னும் விடியற் காலத்தால எழுந்து இந்த குளிருக்கு நடுங்கி இப்படியெல்லாம் அனுஷ்டானம் பண்ண வேண்டுமா? இப்படியெல்லாம் பண்ணி என்ன நடக்க போறது? ஒன்னும் இல்ல, உடலுக்கு கஷ்டம்தான், வேண்டாம் என்ற அந்த பயத்தினாலே கைவிடுவது இருக்கிறது, இது ராஜசமான தியாகம். அடுத்து துக்கமித்தியவ, துன்பமயமா இருப்பது. ஒருவேளை அப்படியே நன்றாக அனுஷ்டித்தாலும் கடைசியில துன்பமாகத்தான் இருக்க போறது. 30 நாள் அனுஷ்டித்தாலும் இறுதியாக இதுல இருந்து கிடைப்பது துன்பமாகத்தான் இருக்கும் இவனே அனுமானிக்கிறான். அப்படி அனுமானித்து அதனாலேயே அவன் பயந்து கொண்டு இது வேண்டாம், நித்தியம் நைமித்திக முதலான கர்மங்களை ஒருவன் கைவிட்டான் ஆகில், இப்படி நினைத்து கொண்டு அதெல்லாம் செய்ய வேண்டாம் என்று கைவிட்டான்னு சொன்னால் அவன் செய்வது ராஜச தியாகம் என்று பெயர். அதனால என்ன ஏற்படும்னா, சாத்விக தியாகத்தினாலே ஏற்படக்கூடிய ஞானம் அவனுக்கு ஏற்படாது. அதுக்கு பதிலா அஜ்ஞானம் தமோகுணம் இவைகள் ஏற்பட்டு மீண்டும் மீண்டும் சம்சாரத்திலேயே இவன் அதிலேயே மீண்டும் அதிலேயே கிடப்பான், சம்சாரத்திலேயே மூழ்கி இருப்பான். காரியம் இத்தியேவ யத்கர்ம நியதம் கிரியதே அர்ஜுன சங்கம் தியக்த்வா பலம் செய்வ ச தியாக சாத்விகோ மதஹா. இப்ப சாத்விக தியாகத்தை மீண்டும் ஒரு தடவை தெரிவிக்கிறார். காரியம் இத்தியேவ யத்கர்ம, காரியம் இது என்னுடைய கர்மா, இது எனக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமை,
இதை நான் செய்தே ஆக வேண்டும் என்று யாரொருவன் நித்திய நைமித்திக கர்மங்களை அறிந்து கொள்ளுகிறானோ, கர்மம் என்னுடையது என்னும் பற்றையும் கர்மத்திற்குரிய பலனையும் விட்டு ஸ்வயம் பிரயோஜனமானது என்று எண்ணி, காரியம்னா இதுவே பயன், இப்படி என்னை இந்த எம்பெருமான் செய்விப்பதற்கு ஒரு பிறவி கொடுத்து இந்த செயல்களை எல்லாம் செய்யும்படி வைத்திருக்கிறாரே, இதுவே பயன் என்று கொண்டு யாரொருவன் இந்த செயல்களை செய்கிறானோ, அதற்குன்னு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பலன்களையும் ஆசை இல்லாமல் செய்கிறானோ, அப்படி அவன் செய்தால் அது சாத்விக தியாகம் என்று சத்வகுணத்தால் உண்டாவது என்று சொல்லப்படுகிறது என்று கண்ணன் உபதேசிக்கிறார். ஆக இது சாத்விக தியாகம். மேலே ந துவேஷ்டி அகுஷலம் கர்ம குஷலே ந அனுஷஜ்ஜதே தியாகி சத்வ சமாவிஷ்டோ மேதாவி சின்ன சம்சயா. ஒரு தியாகியானவன் எப்படி இருப்பான்? முற்கூறியபடி சத்வகுணத்தோடு கூடியவனாய், அதனாலேயே தத்துவங்களை பற்றிய உண்மை அறிவை உடையவனாய், சித்த சம்சயா மனசுல ஏற்படக்கூடிய அனைத்து சந்தேகங்களையும் நீங்க பெற்றவனாய், தான் செய்யும் கர்மங்களில் பல சங்கத்திற்கு தியாகத்தை உடையவனாய் இருப்பவன். அகுஷல கர்ம தான் விரும்பாத பயனை தரும் பாப கர்மத்தை வெறுப்பதில்லை, தான் விரும்பும் பிராகிருத பலன்களை தரும் புண்ணிய கர்மத்தில் பிரீத்தி அடைவதும் இல்லை. ஆக இப்படி சத்வகுணத்தோடு ஒருவன் செயல்களை செய்பவனுக்கு நல்ல ஞானம் ஏற்படுமா? சத்வகுணத்தோடு கூடியவனாய் சிறந்த தத்துவங்களை பத்தின அந்த சிறந்த அறிவோடு இவன் செயல்களை செய்யும் பொழுது மனசுல எந்த தோஷங்களும் இருக்காதா? சத்வகுணம் அதிகமாகிறதுன்னு சொன்னால் அப்ப அழுக்கு களையப்படுகிறதுன்னு அர்த்தம். அதனாலேயே நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் போய்விடும். இது சரியா, அது சரியா, நாம் செய்வது சரியா, நாம் செய்வது தவறாங்கிற இந்த ஐயம் சந்தேகமே இல்லாமல் நிச்சயம் சாஸ்திரம் சொல்லி இருக்குன்னா அது நம்முடைய நன்மைக்காகத்தான்ற உறுதியான அந்த எண்ணத்தோடு நம்பிக்கையோடு அவன் செய்ய தொடங்குவன். அப்படி செய்பவன் தான் விரும்பாத பயனை தரும் பாப கர்மத்தை வெறுப்பதும் இல்லை. பாப கர்மம்ங்கிறது நமக்கு விருப்பம் இல்லாத பலனை கொடுக்குமா? அப்படிப்பட்ட அந்த பாப கர்மங்கள்ல இவனுக்கு வெறுப்பும் ஏற்படாதான். அதே மாதிரி நமக்கு விரும்பியதை தரக்கூடிய புண்ணிய கர்மங்கள், புண்ணியத்தை தரக்கூடிய நல்ல செயல்கள் இருக்கிறதே, அதுல இவனுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படுவதில்லை. ரெண்டு கர்மத்திலையும் அவனுக்கு பற்றுதல் இல்லாம போய்விடுகிறது. சிலதெல்லாம் வெறுக்கவும் இல்லை, சிலதெல்லாம் வேண்டும்ங்கிற ஆசையும் இல்லை. அப்ப சத்துவகுணத்தினாலே ஒருவன் தியாகம் செய்து செயல்களை செய்ய செய்ய அதனுடைய இறுதி நிலையில எந்த செயல்கள்லையுமே அவனுக்கு பற்றுதல் ஏற்படாது. எதிலையுமே அவனுக்கு ஒரு பற்று, இது வேண்டும் இது வேண்டாம்ங்கிற அந்த வெறுப்பே ஏற்படாது என்று தெரிவிக்கிறார். நஹி தேகபிருதா சக்கியம் தியக்தும் கர்மான் யசேஷதா யஸ்து கர்மபலத்யாகி சத்யாகி இத் அபிதீயதே. யார் ஒருவனும் இந்த உடலோடு கூடியிருக்கக்கூடிய எவனுமே முழுவதுமாக கர்மங்களை விடுவதுங்கிறது ஆகவே ஆகாது. அவன் என்னதான் கர்மங்களை விடணும்னு முயற்சித்தாலும் கடைசி பட்சம் தூங்கி ஆகணுமா, சாப்பிட்டாகணுமா, உடல் தரிக்க வேண்டும்னா அதற்குன்னு உணவு வேண்டும், அதே மாதிரி உடை உடுத்தி கொள்ள வேண்டும், அழுக்குகள் சேர்ந்தால் தீர்த்தமாடி நீராடி அழுக்கு களைய வேண்டும். அப்போ இந்த மாதிரியான காரியங்கள் அவன் செய்துதானே ஆகணும். சுவாசம், மூச்சு காற்றை உள்ளே இழுத்து வெளியே விட வேண்டும். அப்ப இதெல்லாம் செயல்கள் தானே. ஒருத்தன் ஜீவிக்கிறான் வாழ்கிறான்னு சொன்னால் அடிப்படையான செயல்களை கூட அவன் செய்யாமல் இருக்க முடியுமா? அப்போ யாருமே அனைத்து செயல்களையும் கைவிடுவது என்பது கிடையவே கிடையாது. அதைத்தான் தெரிவிக்கிறார். தேகபிருதா சக்கியம் தியக்தும் கர்மான் யசேஷதா. தேகத்தை தரிக்கும் ஜீவனாலே செயல்களை முழுவதுமாக கைவிடுவது, அடியோடு கைவிடுவது என்பது இயலாததன்றோ? எவனொருவன் கர்மத்தின் பலத்தை கைவிடுகிறானோ அவனே தியாகி என்று சொல்லப்படுகிறான். அப்போ கர்மங்களை செய்து இந்த கர்மத்தினால ஏற்படக்கூடிய பலன் எனக்கு வேண்டான்னு யாரொருவன் விடுகிறானோ, அத்தை தியஜிக்கிறானோ, அவனுக்குத்தான் தியாகி என்று பெயர் என்று தெரிவிக்கிறார். அப்ப முழுவதுமாக இந்த சம்சாரத்துல நாம இருக்கக்கூடிய அந்த சமயத்துல முழுவதுமாக செயல்களை விடுவது என்பது யாருக்குமே ஆகாது என்று தெரிவித்து மேலே அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம் ச திரிவிதம் கர்மணஹா பலம் பவத்யத்யாகீனாம் பிரேத்திய நது சந்நியாசினாம் குவச்சித் என்று தெரிவிக்கிறார். பவத்யத் யாகினாம் பிரேத்திய என்று தெரிவிக்கிறார். அதாவது அனிஷ்டம் கர்மம் செய்பவனுக்கு துன்பத்தை தரும் நரகம் முதலானவையும், இஷ்டம் இன்பத்தை தரும் ஸ்வர்க்கம் முதலானவையும், இன்ப துன்பங்களை கலந்து தரும் பிள்ளை பசு அன்னம் முதலான செல்வங்களும், திரிவிதம் கர்மணஹா பலம் மூன்று வகைப்பட்ட கர்மத்தின் பயனும், மூன்று வகைப்பட்ட தியாகத்தை செய்யாதவர்களுக்கே கர்மத்தை செய்த பின்பு உண்டாகிறது. அப்ப துன்பத்தை தரும் நரகம் முதலான பலன்கள், அதே மாதிரி இன்பத்தை தரும் ஸ்வர்க்கம் முதலான பலன்கள்,
இல்ல இன்ப துன்பங்கள் இரண்டும் கிடைக்கக்கூடிய பசு புத்திரன் முதலான பலன்கள். இப்படி திரிவிதம் கர்மணஹா பலம், மூன்று வகைப்பட்ட கர்மத்தின் பயனும் அத்தியாகினாம் என்றால் தியாகிகள், அதாவது கர்மத்தினுடைய பலனை விடாமல் அந்த கர்மங்கள்ல விருப்பத்தோடு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்குத்தான் இந்த மாதிரியான மூவகைப்பட்ட பலன்களும் வரும். இன்பத்தை தரக்கூடிய பலன்கள், துன்பத்தை தரக்கூடிய பலன்கள், இன்ப துன்பம் இரண்டையும் கலந்து தரக்கூடிய பலன்கள்னு இப்படி எல்லாம் சேர்ந்து இந்த பலன்கள் எல்லாம் அத்தியாகினாம், தியாகிகள் அல்லாதவர்களுக்குத்தான் கிட்டும். முன் சொன்ன சந்நியாசிகள் இப்படி இந்த செயல்களுக்கு உண்டான பலன்கள் எனக்கு வேண்டாம்னு யார் ஒருவர் அந்த தியாகத்தோடு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் அந்த கர்ம பலம் உண்டாக மாட்டாது. அவர்கள்லாம் கர்மத்தை செய்வர்கள், ஆனா பலன்ல விருப்பமே இல்லாமல் செய்கிறார்களா, அதனாலே அவர்களுக்கு அந்த பலன்களே ஏற்படாது. அல்லது பலன்கள் வந்தாலும் அதுல இவர்களுக்கு விருப்பம் இருக்காது, அந்த பலன்ல இவர்களுக்கு ஒரு நோக்கமே இருக்கல, அதனால எது வந்தாலும் இவர்கள் கவலையே கொள்ள மாட்டார்கள், வேறுபாடே தெரியாது. அதுதான் முன்னாடியே தெரிவித்தாரே, அவருக்கு விருப்பத்தை தரக்கூடிய இன்பத்தை தரக்கூடிய அந்த விஷயங்கள்லயும் விருப்பம் இருக்காது, துன்பத்தை தரக்கூடிய விஷயங்கள்ல வெறுப்பும் இருக்காதுன்னு சொன்னால் அப்ப அவர்களுக்கு எதனாலையும் எந்த மாற்றமும் இல்லாமல் அவர்கள் நிலையான மோட்சம்ங்கிற புருஷார்த்தத்தை குறித்தே ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள். பஞ்சைதானி மகாபாகோ காரணானி நிபோதமே சாங்கியே கிருதான்னே புரோக்தானி சித்தையே சர்வகர்மனாம் என்று சொல்லி இனி மேற்கொண்டு ஒவ்வொரு செயல்களுக்கும் 5 விதமான காரணங்கள் இருக்கிறதுன்னு அத்த விவரிக்கிறார். தடக்கையனே சாங்கியே கிருதாந்தே, வேதத்தை ஒட்டி இருக்கும் உண்மை அறிவாளே தேரும் நிர்ணயத்திலே சர்வ கர்மனாம் சித்தையே, எல்லா கர்மங்களும் உண்டாவதன் பொருட்டு புரோக்தானி சொல்லப்படுகின்ற ஏதானி பஞ்ச காரணானி 5 காரணங்கள் இருக்கிறது. வேதங்களினாலே சொல்லப்படக்கூடிய செயல்களை ஒருத்தன் செய்கிறான் என்றால் ஒருவனே கர்த்தாவாக செய்து விடுகிறான், கிடையவே கிடையாது. அந்த ஒவ்வொரு செயல்களும் செய்யப்படுகிறது என்றால் அதற்கு 5 விதமான காரணங்கள் அவசியம் தேவை. இந்த 5 விஷயம் இருந்தால்தான் வைதிகமான ஒரு செயல் நன்றாக நடைபெறும் என்று இத்தை என்னிடமிருந்து அறிவாயாக என்று மேற்கொண்டு தெரிவிக்கிறார். அப்படி 5 விதமான காரணங்கள் என்ன? அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணம் ச பிருத்தக் விதம் விவிதாச்ச பிருத்தக் சேஷ்டா தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம் என்று தெரிவிக்கிறார். அதிஷ்டானம் என்றால் இந்த அதிஷ்டானம்னு சொல்லுவது இந்த தேகம், அதாவது உடலாலும் வாக்காலும் மனத்தாலும் இந்த நரர்கள் செய்ய தொடங்குகிறார்கள். அந்த கர்மத்திலே இந்த 5ம் காரணங்களாக ஆகின்றன. அதிஷ்டானம் என்றால் இந்த சரீரம், உடல், ஜீவாத்மா இதைத்தான ஒரு இடமாக கொண்டிருக்கிறான். அதிஷ்டிக்கிறதுன்னா அதுல அமர்ந்து கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். ஜீவாத்மா எதில அமர்ந்து கொண்டிருக்கிறார்? ஒரு உடலை எடுத்துக்கொண்டு அதுல தான் அமர்ந்திருக்கிறார். அப்ப அவர் அதிஷ்டித்து இருக்கக்கூடிய இந்த சரீரம், இதைத்தான் அதிஷ்டானம்னு தெரிவிக்கிறார். அப்ப இந்த உடல் இருந்தால் தானே கர்மாவையே ஜீவாத்மாவால செய்ய முடியும். உடலிலிருந்து தனியாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா எந்த செயலையுமே செய்ய முடியாது. அப்போ ஒரு செயல் நடைபெறுகிறது என்றால் ஜீவாத்மாவுக்கு முதல் தேவை எது? உடல். அப்ப இந்த சரீரம், உடல் தான் அதிஷ்டானம்னு சொல்லப்படுகிறது. இது முதல் காரணம். அடுத்து ததா கர்த்தா, உடல் மட்டும் இருக்கு, ஜீவாத்மாவே இல்லைன்னா எப்படி செயல் நடைபெறும்? உடல் மட்டும் இருந்தாலும் செயல் நடைபெறாது. உடலுக்குள்ளே அதற்கு ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் தான் கர்த்தா. அடுத்தபடியாக ஜீவாத்மா. அப்ப ஜீவாத்மா செய்யக்கூடிய செயல்களுக்கே இங்க கண்ணன் தெரிவிக்கும் பொழுது எது முதல் காரணம்னா உடல் முதல் காரணம்ங்கிறார். ஏன்னா ஜீவாத்மா தனித்து எந்த செயலையுமே செய்ய முடியாது. உடல் இருந்தால்தான் ஜீவாத்மாவால யோசிக்க முடியும், சிந்திக்க முடியும், செயல்களை செய்ய முடியும். ஆகவே உடல் முதல் காரணம்னு சொல்லி, சரி உடல் மட்டும் இருந்தால் செய்து விட முடியுமானா ஜீவாத்மா அதற்குள்ள இருக்க வேண்டும். அதை விட்டு தனியாக ஜீவாத்மா இருந்தாலும் இந்த உடலை அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த உடலுக்குள்ள ஜீவாத்மா இருந்து நியமித்து கர்த்தாவாக இருந்து செயல் புரிய வேண்டும். ஆகவே கர்த்தா என்று இப்ப இந்த ஜீவாத்மாவை சொல்றார். அடுத்து கரணம் என்றால் இந்திரியங்கள். இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய இந்திரியங்கள் தான் கரணம். பிருத்தக் விதம் கரணம் ச, அது போலவே பலவிதமான செயல்களை உடைய மனத்தோடு கூடிய 5 கர்மேந்திரியங்கள். கர்ம இந்திரியங்கள்னா கர்மாவை செய்வதற்கு துணை புரியக்கூடிய இந்திரியங்கள். ஞான இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள்னு 10 இந்திரியங்களா? அதுல கர்மேந்திரியங்கள் என்ன? வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம். வாக்குன்னு சொல்லக்கூடியது நாக்கு, வாய். இதை கொண்டு பேசுகிறோம், இதை கொண்டு செயல்களை புரிகிறோம். அதாவது உண்ணுகிறோம், உணவு உண்ணுகிறோம், சுவையெல்லாம் தெரிந்து கொள்ளுகிறோம். அதே சமயத்துல வாக்கால பேசுகிறோம். இது ஒரு செயலுக்கு காரணமாக அமைந்தக்கூடிய ஒரு இந்திரியமா?
வாக்கு, பாணி என்றால் 2 கைகள், கைகளால செயல்களை புரிகிறோம். பாதம் என்றால் 2 கால்கள், கால்களை கொண்டு செயல்களை செய்கிறோம். அதே போல பாயு உபஸ்தம், மலம் ஜலம் கழிக்கக்கூடிய 2 இந்திரியங்கள், துவாரங்கள். ஆக இந்த 5ம் கர்மேந்திரியங்கள். இந்த கர்மேந்திரியங்களை தான் அடுத்த காரணமாக தெரிவிக்கிறார். அப்ப உடல், ஜீவாத்மா, அடுத்து மனசோடு கூடியிருக்கக்கூடிய கர்மேந்திரியங்கள். இப்ப கர்மேந்திரியங்கள் மட்டும் இருக்குன்னு கொண்டால் காரியம் நடைபெறுமா? மனசு வேணுமே. எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு மனசு சககாரம் இருந்தால் தானே செய்ய முடியும். எனக்கு மனசே அதுல இல்லை என்றால் கர்மாவையே செய்ய முடியாது. அப்போ மனசும் அதற்கு துணை புரிய வேண்டும். மனதோடு கூடிய 5 கர்மேந்திரியங்கள். விவிதா பிருத்தக் சேஷ்டாச்ச, அவ்வண்ணமே 5 வகைப்பட்ட செயல்களை உடைய பிராணன். சுவாமி, உடல் இருக்கு, ஜீவாத்மா இருக்கார், இந்திரியங்களும் இருக்கு, மனசும் இருக்கு, பிராணன் அபானன் என்ற இந்த 5 வாயுக்கள் வேணுமே. பிராண அபான வியான உதான சமான என்று 5 வாயுக்கள். நாம மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுகிறது தான் பிராணவாயுன்னு பெயர். இதே மாதிரி உள்ளுக்குள்ள இன்னும் மீதி 4 வாயுக்கள், 4 காற்றுகள் இருக்கின்றன. இந்த பிராண வாயுக்கள் எல்லாமே நன்றாக சீராக இருந்தால்தான் காரியத்தையே செய்ய முடியும். பிராணன் அபானன் முதலான அந்த வாயுக்கள்லாம் சரியான செயல்களை சரியான அளவுல அதர்கள்லாம் அதனுடைய செயல்கள் இல்லை என்றால் அப்ப எந்த செயலையுமே சரியா செய்ய முடியாது. ஆகவே பிராணன் அபானன் முதலான 5 வகைப்பட்ட செயல்களை உடைய பிராணன், இந்த மூச்சு காத்து, நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த காற்று, இதுவும் ரொம்ப முக்கியமான காரணம். இக்கர்மங்களுக்கு காரணமானவற்றில் பஞ்சமம் தெய்வம் ச ஏவ, 5வதாக முக்கிய காரணமாக இருப்பவர் யாருன்னா பரமாத்மா. இப்ப அவர் தான் ரொம்ப முக்கியமானவர். ஆனா வரிசைப்படுத்தும் பொழுது உடல், ஜீவாத்மா, இந்திரியங்கள், மனசோடு சேர்ந்த இந்திரியங்கள், பிராணன் அபானன் முதலான அந்த காற்று, அடுத்து பரமாத்மா என்ன தெரிவிக்கிறார். என்ன, பரமாத்மா என்பவர் கண்ணுக்கே தெரியாமலன்னோ இருக்கிறார். முதல்ல நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயத்திலிருந்து இப்ப சொல்ல ஆரம்பித்து கண்ணுக்கே தெரியாமல் அதிருஷ்டமாக நமக்கு உள்ளே இருந்து கொண்டு நியமிக்கக்கூடிய பரமாத்மாவை ரொம்ப முக்கியமான காரணத்தை தனித்து பிரித்து இறுதியாக தெரிவிக்கிறார். எப்பொழுதுமே உயர்ந்ததுன்னு சொன்னால் படிப்படியாக சொல்லி உயர்ந்ததை இறுதியாகத்தானே தெரிவிப்பார்கள். அந்த வழக்கத்துலதான் கண்ணனும் தன்னை இறுதியான காரணமாக தெரிவித்தார். அதனால அவர் ஏதோ ரொம்ப சாமானியப்பட்டது என்று கிடையாது. அவர்தான் மிகவும் உயர்ந்தது, உயர்ந்த காரணம். அவர் நியமித்தால்தான் அனைத்துமே ஒழுங்காக நடைபெறும். அவர் மட்டும் இதற்கு இச்சிக்கவில்லை, வேண்டாம் என்று சங்கல்பித்தால் உடல் இருந்தாலும், ஆத்மா இருந்தாலும், இந்திரியங்கள் இருந்தாலும், பிராணனபானன் முதலான வாயுக்கள் இருந்தாலும் எந்த செயலுமே நடைபெறாது. அவ பரமாத்மாவினுடைய அனுமதி, அவருடைய ஒரு சம்மதம், அவருடைய ஒரு விருப்பம் இருந்தால்தான் இந்த காரியங்கள் என்பது நடைபெறும் என்று. இப்ப இந்த காரியங்களுக்கு ஈஸ்வரே கர்த்திருதா புத்திகின்னு இந்த அத்தியாயத்தினுடைய சங்கிரக ஸ்லோகத்துல ஆளவந்தார் தெரிவித்தாரே, அதற்கு எது ஆதாரம்னா இந்த ஸ்லோகம்தான். இப்ப 14வது 15வது ஸ்லோகத்துலதான் ஈஸ்வரே கர்த்திருதா புத்திகின்னு ஆளவந்தார் விளக்கின விஷயம் இங்க கூறப்படுகிறது. அப்ப இதற்கு முன்னாடி கூறின விஷயங்கள் இருக்கே, தியாகம், சந்நியாசம், இதையெல்லாம் ஏற்கனவே 17ஆம் அத்தியாயத்துல எம்பெருமான் விவரித்து விட்டார். அதை மீண்டும் ஒரு தடவை இவ்விடத்துல நினைவுபடுத்துவதற்காகத்தான் தெரிவித்திருக்கிறார். அதனால தான் ஆளவந்தார் இந்த விஷயத்தை சங்கிரக ஸ்லோகத்துல அப்படி ஒரு குறிப்பாக உணர்த்தவில்லை. அவர் நேர எதை சொல்ல தொடங்கினார்னா, ஈஸ்வரே கர்த்திருதா புத்திகின்னு இந்த 14வது 15வது ஸ்லோகத்துக்கு உண்டான விஷயத்தை தான் முதல்ல இந்த அத்தியாயத்தினுடைய சாரம் என்று ஆளவந்தார் தெரிவித்தார். இப்ப இதற்கு அடுத்தது ஈஸ்வரே கர்த்திருதா புத்திகி. இதுல நிறைய விசாரங்கள். எம்பெருமான் தான் கர்த்தா என்றால் அப்ப ஜீவாத்மா கர்த்தா அல்லவா என்று கேள்வி கேட்டுக்கொண்டு, ஜீவாத்மாவும் கர்த்தா, ஆனால் அந்த ஜீவாத்மா எம்பெருமானுக்கு வசப்பட்ட கர்த்தா. பராத்து தத் ஸ்ருதேஹே என்று எம்பெருமான் தான் உயர்ந்த கர்த்தா, அவருடைய அனுமதியினால்தான் இந்த ஜீவாத்மா செயல்புரிகிறான் என்று பிரம்மசூத்திரத்துல வேதவியாசர் இதை விவரித்தார். அதற்கு அடுத்த சூத்திரத்திலேயே அவர் என்ன தெரிவித்தார்னா, கிருத பிரயத்ன அபேக்ஷஸ்து என்று ஒரு சூத்திரத்துல இப்படி இந்த ஜீவாத்மா எம்பெருமானாலேயே நியமிக்கப்படுகிறான் என்றால் அப்ப அவரே பொம்மலாட்டத்தை போல தன்னுடைய கைகள்ல இவனை வைத்து கொண்டு ஆட்டி எல்லா செயல்களையும் செய்கிறாரா என்றால் அப்படியும் அல்ல. இந்தந்த ஜீவாத்மாவுக்குன்னு ஒரு துளி சுவாதந்திரியம், அறிவு கொடுத்திருக்கிறார். அந்த அறிவை விவேக ஞானத்தோடு அனைத்து விஷயங்களையும் ஆராய்ந்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு சுவாதந்திரியம், ஒரு சிறு சுதந்திர தன்மையை அவருக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சுதந்திர தன்மைங்கிறது எம்பெருமானாலேயே வழங்கப்பட்டது. ஆகவே என்ன, எந்த விதமான ஒரு தோஷமும் இல்லை. எம்பெருமானுக்கு வசப்படாதவனாக இந்த ஜீவாத்மா இருந்து விடுவனா என்ற சந்தேகமே வேண்டாம். எம்பெருமானுக்கு வசப்பட்டு
இந்த சுவாதந்திரிய தன்மைங்கிறது ஜீவாத்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கொண்டு இவன் எந்த காரியங்கள்ல விருப்பத்தோடு முன் வந்து முயற்சி எடுக்கிறானோ அதற்கேற்ப பரமாத்மா அதிலே தூண்டுகிறார். அப்ப இவன் முயற்சி எடுக்கணும், இவன் விருப்பப்படணும், நான் இதைத்தான் செய்ய போகிறேன் பகுத்தறிவோடு, இதுதான் எனக்கு சிறந்ததுங்கிற அந்த அறிவோடு இவன் காரியங்களை செய்ய தொடங்கினால் அதுல எம்பெருமான் மேலே மேலே இவனை வளர்க்கிறான் என்று இதுல தெரிவித்தார். அப்போ எம்பெருமானுக்கு வசப்பட்டவனாக இருந்து கொண்டு அவனாலே நியமிக்கக்கூடியவனாக இருந்து கொண்டுதான் இந்த ஜீவாத்மா காரியங்களை செய்கிறாரே தவிர இவன் சுதந்திரமான தனித்து இவனே காரியங்களை செய்யக்கூடிய கர்த்தா என்று கிடையாது. ஆகவே ஈஸ்வரே கர்த்திருத்தா புத்தி. அப்போ அடிப்படையில எல்லாத்திற்கும் மேல இருக்கக்கூடிய ஈஸ்வரன் தான் நியமிக்கிறார். ஆனா அவரும் ஜீவாத்மாவுக்கு ஒரு சிறு சுவாதந்திரியத்தை கொடுத்து நீ என்ன செய்கிறாய் என்னை எதிர்பார்த்து அவன் செய்யும் அந்த செயலிலேயே அடிப்படையாக கொண்டு அவனை மேலே மேலே வளர்க்கிறார் என்ன இத்தை ஆச்சாரியர்கள் எல்லாம் அற்புதமாக இவ்விடத்திலே விளக்கி இருக்கிறார்கள். அடுத்த ஸ்லோகம் தத்ரைவம் சதி கர்த்தாரம் ஆத்மானம் கேவலம் துயஹ பஷ்யத் அகிருத புத்திஸ்தா சபஷ்யதி துர்மதிஹி என்று தெரிவிக்கிறார். இவ்வண்ணமாக உண்மையில் பரமாத்மாவின் அனுமதியை முன்னிட்டு கொண்டே ஜீவாத்மாவின் கர்த்திருவம் இருக்கும் போது, அப்ப ஜீவாத்மாவினுடைய கர்த்திருவம் எப்படி வந்ததுன்னா பரமாத்மாவினுடைய அனுமதியினாலத்தான வந்திருக்கு. இதை புரிந்து கொள்ளாமல் சிலர் என்ன செய்கிறார்னா கேவலம் ஆத்மானம் து, ஆத்மாவே இந்த செயல்களை எல்லாம் செய்து விடுகிறதுன்னு யார் ஒருவர் தெரிந்து கொள்ளுகிறாரோ அப்படி நினைக்கிறானோ யஹ பஷ்யதி எவன் காண்கிறானோ ச துர்மதிஹி அவன் உள்ளதை வேறாக காணுபவன். உள்ளது உள்ளபடியாக காணுபவன் அல்ல, அப்படின்னா யதாமதிஹின்னு அர்த்தம். இவன் துர்மதிஹி நேரடியாக உண்மை அறிவை தவறாக புரிந்து கொள்ளுகிறான், உள்ளதை தவறாக கண்டு வேறாக கண்டு அப்படியே இவன் ஆத்மாவை பற்றிய சாஸ்திரங்களாலே உண்டாகாத அறிவை உடையவனாகையாலே ந பஷ்யதி செயல் புரிபவனை உள்ளபடி அறிவதும் இல்லை. இவனும் கட்டு அடுத்தவர்களையும் கட வைக்கிறான்கிறானே அந்த மாதிரி இவன் தானும் பார்ப்பதில்லை, அடுத்தவர்கள் செய்வதையும் இவன் சரியாக உணராமல் அவர்களையும் இவன் குற்றம் சொல்பவனாகவே இவன் இருந்து விடுகிறான். அப்ப அகிருத புத்தித்வாத் அப்படின்னா ஆத்மாவை பற்றிய சரியான அந்த சாஸ்திரங்களாலே ஏற்படக்கூடிய அறிவு இவனிடத்துல இல்லை என்று தெரிவிக்கிறார். ஆக இப்படியாக ஈஸ்வரே கர்த்திருதா புத்திஹி என்பதைத்தான் இங்க விளக்கி கொண்டு வருகிறார் எம்பெருமான். யஸ்ய ந அகங்கிருத்தோ பாவோ புத்திர் யஸ்ய ந லிப்யதே ஹத்வாபி ச இமான் லோகான் ந ஹந்தி ந நிபத்யதே. கர்த்திருத்த விஷயமான நினைவு, ந அகங்கிருத்தா நானே செய்கிறேன் என்னும் அபிமானத்தால் விளையாமல் இருக்கிறதோ, யஸ்ய புத்திஹி எவனுடைய அறிவானது இக்கர்மத்தின் பலன் என்னுடையது இக்கர்மம் என்னுடையது என்னும் நினைவுகள் அற்றிருக்கிறதோ அவன் இமான் லோகான் ஹத்வா அபி இந்த உலகம் முழுவதிலும் உள்ள உயிர்களை கொன்றாலும் அவன் யாரையும் கொன்றவனாகவும் ஆக மாட்டான், கொன்றதின் பலனாக சம்சாரத்தில் கட்டுப்படவும் மாட்டான். இப்ப இவனை யுத்தத்துல தானே தூண்ட வேண்டும், சத்திரியன் அர்ஜுனன். ஆகவே அவனை யுத்தத்துல தூண்ட வைத்து எதிரில் இருக்கக்கூடிய தீயவர்களை எல்லாம் அழித்து ராஜ்யத்தை கைப்பற்றி செம்மையாக நடத்த வேண்டும். இப்ப இத்தனை பேரையும் கொன்றொழித்தால் பாபம் வருமே என்றுதானே அர்ஜுனன் முதல்ல கலங்கினான். அதற்குதான் இங்க நேரடியா பதில் சொல்றார். யார் ஒருவன் நானே இந்த யுத்தத்தை செய்கிறேன் என்ற அந்த எண்ணம் இல்லாமல் செய்கிறானோ, நானே செய்கிறேன் என்னும் அபிமானத்தில் விளையாமல் இருக்கிறதோ, அதே போல எவனுடைய அறிவானது இக்கருமத்தின் பலன் என்னுடையது, இந்த யுத்தத்தினால பெறக்கூடிய ராஜ்யம் எதற்கு தெரியுமா, என்னுடைய சுகத்துக்கு, நான் என்ன மகிழ்ச்சியா ஆனந்தத்தை அடைய வேண்டும், நல்ல சுகமாக வாழ வேண்டும் என்பதற்காக யுத்தம் செய்கிறேன். ராஜ்யம் கிடைச்சா என்ன செல்வாக்கு என்ன செல்வம் கிட்டும், அதையெல்லாம் அனுபவிப்பதற்காக யுத்தம் செய்கிறேன் என்ன அந்த பலனிலே விருப்பம் இல்லாமல் இந்த யுத்தம் எனக்கு நன்மையை கொடுக்கும், ஆத்மாவுக்கு இது நன்மையை கொடுக்கும்ங்கிற அந்த பலன்ல விருப்பத்தோடு எவனொருவன் இத்தை செய்கிறானோ, இக்கர்மம் என்னுடையது என்னும் நினைவுகள் அற்றிருக்கிறதோ சக அவன் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எந்த உயிர்களையும் கொல்ல முடியாது. ஒருவேளை அப்படி கொன்றாலும் கொன்றத்தினுடைய பயனை அவன் அனுபவிக்கவும் மாட்டான். போரில் கொன்றாலும், போர் யுத்தத்துல அனைவரையும் கொன்று ஒழித்தாலும் யாரையும் கொன்றவனாக ஆக மாட்டான் என்கிறார். ஏனென்றால் ஏன்னா ஆத்மாவை கொல்லவே முடியாதே, உடலை மட்டும்தான் பிரிக்க முடியும். அப்ப இந்த உடலை பிரித்து அவனவனுடைய கர்மத்திற்கேற்ப மற்றொரு உடலை அவன் பெற போகிறான். அதற்கு இவன் வெறும் ஒரு உபகரணமாக இருக்கிறான், ஒரு கருவியாக இருந்தானே தவிர இவன் போய் யாரை கொல்ல முடியும்? மேலும் ஆத்மா என்பது எந்த ஆத்மாவையும் கொல்லவும் முடியாதே, ஆத்மா நித்தியமாக இருக்கக்கூடிய வஸ்து. அப்போ ஒரு ஆத்மாவானவன் யாரையும் கொன்றவனாகவும் ஆக மாட்டான். எப்பொழுதுன்னா இந்த அறிவோடு இருக்க வேண்டும்.
நாம் போய் இப்ப எல்லாரையும் கொன்றுட்டு கீதையில கண்ணன் தெரிவித்து விட்டார், யாரை கொன்றாலும் கொன்றவனாக ஆக மாட்டேன்னு சொல்ல முடியாது. அந்த பற்றுதல் இல்லாமல் இந்த ஞானத்தோடு ஆத்மாவை பற்றின உள்ளபடியான அறிவோடு இந்த செயல் என்னுடையதல்ல, செயலினுடைய பலனும் என்னுடையதல்லங்கிற அந்த நினைவோடு எவனொருவன் தனக்கு விதித்த கடமை என்று யாரொருவன் செய்கிறானோ அப்படி செய்தால் அவன் அந்த பலனாலே கட்டுப்படுவதும் இல்லை. இப்ப கொன்றால் பாப்பம் வருமேன்னா பாப்பமும் ஏற்படாது, பாப்பத்துக்கு உண்டான தண்டனையும் அவனுக்கு கிடைக்காது, சம்சாரத்துல கட்டுப்படவும் மாட்டான் என்று தெளிவாக கண்ணன் பெருமான் இந்த ஸ்லோகத்துல விவரிக்கிறார். ஞானம் ஞேயம் பரிஜாதா விவிதா கர்மச்சோதனா கரணம் கர்ம கர்த்தேதி திரிவிதா கர்ம சங்கிரஹா என்ன மேலே தெரிவிக்கிறார். அதாவது கர்மச்சோதனா ஜோதிஷ்டோமம் முதலான கர்மங்களை பற்றிய வேத விதி, செய்ய வேண்டிய கர்மத்தை பற்றிய அறிவு, அறிந்து செய்யத்தக்கதான அந்த கர்மம், அந்தந்த கர்மத்தை அறிபவன் மூன்றுடன் கூடியது. திரிவிதா கர்ம சங்கிரஹா இம்மூன்றில் இடைப்பட்டதான கர்மத்தின் வகை, கர்மத்திற்கு சாதனமாயிருக்கும் திரவியம் முதலானது, யாகம் முதலான அந்த கர்மம், அந்த கர்மத்தை செய்பவன் என்று மூன்று ஆகும். எல்லாம் மூணு மூணா பிரிந்திருக்குங்கிறார். ஞானம் ஞேயம் பரிஜாதா. ஞானம்னா அறிவு, ஞேயம்னா அந்த ஞானத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடிய பொருள், பரிஜாதா என்றால் அறிபவன். ஒரு ஜீவாத்மா இருக்கார், ஜீவாத்மா அறிபவர், அவர் தானே அனைத்தையும் தெரிந்து கொள்ளுகிறார். அப்ப அவர் ஞாதா. சரி, எதை பற்றி தெரிந்து கொள்ளுகிறார்? ஜீவாத்மாவை பத்தி தெரிந்துகிறோம்னு சொன்னால் ஜீவாத்மாவே இவ்விடத்துல ஞேயம் அறிய தகுந்த விஷயமாக இருப்பவர் ஜீவாத்மா. அறிபவரும் ஜீவாத்மா தான், தன்னுடைய அறிவை கொண்டு தன்னையே உணர்ந்து கொள்ளுகிறார்னு வைத்துப்போம். அப்போ ஒரு ஜீவாத்மா பரிஜாதா தன்னையே அறிந்து கொள்ளுகிறார், ஞேயம் ஆத்மாவை பத்தி அறிந்து கொள்ளுகிறார், என்னன்னு அறிந்து கொள்ளுகிறார், அதத்தான் ஞானம். ஜீவாத்மா நித்தியமானது, அணுஸ்வரூபமானது, முக்குணங்கள் அற்றது, பிரகிருத்தியிலிருந்து வேறுபட்டது, அதற்கு எந்த விதத்திலையும் அழிவு கிடையாது, எம்பெருமானுக்கு விட்டு பிரியாத சொத்தாக இருப்பதுன்னு இப்படி பலவிதமான அறிவு ஏற்படுகிறது. இதற்கு ஞானம் என்று பெயர். அப்ப எந்த விஷயத்திலையும் ஞானம் ஞேயம் பரிஜாதான்னு மூன்று இருக்கிறது. இப்ப இதெல்லாம் நான் அடியேன் ஆத்ம விஷயத்துல சொன்னேன்னா, கர்ம விஷயத்துல வேதங்களாலே விதிக்கப்பட்டிருக்கிற செயல்கள் இருக்கிறதே, இதுலயும் இந்த மாதிரி மூன்று இருக்குங்கிறார். ஜோதிஷ்டோமம் முதலான கர்மங்களை பற்றிய வேத விதி ஞானம் ஞேயம் பரிஜாதா என்று இந்த மூன்றுடன் கூடியது. வேத விதிகள் இருக்கிறதே, அதுல இந்த மூன்றை பத்தியும் தெரிவிக்கிறது. ஞாதான்னு உன்னை புரிந்துகொள், ஞேயம் என்ன இத்தை அறிந்துகொள், ஞானம் என்று இத்தை புரிந்துகொள்னு வேத விதிகளே இந்த மூன்றுத்தோடு கூடியிருக்கிறது. அதே போல கர்ம சங்கிரஹா கர்மத்தின் வகை, கரணம் திரவியம் கர்ம கர்த்தா என்று இப்படி மூன்றோடு கூடியிருக்கிறது. கரணம் கர்ம கர்த்தா இது திரிவிதா கர்ம சங்கிரஹா. செயல்களெல்லாம் மூன்று விஷயத்தோடு தொடர்பு கொண்டதாக இருக்கிறது. ஒரு செயல்னு சொன்னால் செய்பவன் ஒருத்தர் இருக்கணுமா, செயல் என்று ஒன்று இருக்குமா, செயலுக்கு உண்டான உபகரணம். ஒரு யாகம் செய்கிறோம் என்றால் இப்ப யாகம்ங்கிறது செயல், யாகத்திற்கு உண்டான அந்த மந்திரங்களை சொல்லி செய்பவன் கர்த்தா. சரி, அதற்கு வேண்டிய உபகரணம் வேண்டுமே, செங்கலால யாகவேதியை அமைக்க வேண்டும், நெய் வேண்டும், பால் வேண்டும், நன்றான சுத்தமான பசுமாட்டினுடைய கோமயம் வேண்டும், இன்னும் பழங்கள் வேண்டும், இன்னும் இந்த மாதிரி என்னென்ன அதுல சேர்ப்பதற்கு, நெய் சேர்ப்பதற்கு அந்த குச்சி கரண்டி வேண்டும் என்று இந்த மாதிரியான கருவிகள் எல்லாம் உபகரணங்கள். அப்ப கரணம் கர்மா கர்த்தான்னு இந்த மூன்று விஷயங்களோடு செயல்கள் தொடர்பு கொண்டிருக்கிறது என்று வேத விதிகள் ஞானம் ஞேயம் ஞாதா என்ற மூன்றோடு தொடர்பு கொண்டிருக்கிறது. அதே செயல்கள் கரணம் கர்ம கர்த்தா என்று இந்த மூன்றோடு தொடர்பு கொண்டிருக்கிறது. ஞானம் கர்மச்ச கர்த்தாச்ச திரிதைவ குணபேததா புரோச்யதே குணசங்கியாதே யதாவத் ஸ்ருணுதான்யபி என்று இப்போ மேற்கொண்டு இந்த மூன்றையும் தனித்தனியாக தெரிவிக்க போறார். ஞானம் கர்மம் ச கர்த்தாச்ச திரிதைவ குணபேததா, சத்துவம் முதலான மூன்று குணங்களின் விளைவுகளை கணக்கிடும் போது குணபேததா அந்தந்த குணங்களின் வேறுபாட்டை இட்டு ஞானம் செய்ய வேண்டிய கர்மத்தை பற்றிய அறிவு, கர்மா செய்யப்படும் கர்மம், கர்த்தா செய்பவனான கர்த்தா ஆகிய மூன்றும் திரிதாயேவ புரோச்யதே மூன்று மூன்று வகையாகவே சொல்லப்படுகிறது. தானியபி அவைகளையும் உள்ளபடி கேட்பாயாக என்று தெரிவிக்கிறார். அப்போ ஒவ்வொரு அந்தந்த செயல்களுமே அந்தந்த செயல்கள் செய்பவன், அதே மாதிரி அதற்குண்டான ஞானம், இதுவுமே மூன்று மூன்று விதமாக பிரிந்திருக்கிறது என்று மேற்கொண்டு தெரிவிக்கிறார். அது என்ன விஷயங்கள், அதற்கப்புறம் பெருமான் எப்படி
தானே இந்த செயல்கள் எல்லாம் நல்ல பலனை கொடுக்கிறது. என்ன சத்துவ உபாதேயதா அந்திமே, சத்துவகுணம்தான் கை கொள்ளத்தக்கது. அப்படி சத்துவகுணத்தோடு இந்த செயல்களை செய்யினால் ஸ்வகர்ம பரிணாமஷ்ட, அவனவனுடைய கர்மங்களே நல்ல பரிணாமம் பயனை கொடுக்கக்கூடிய அந்த நிலையை அடைந்தால் ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படும். அதனால எம்பெருமான பற்றின ஞானம் தெளிவாக ஏற்பட்டு பக்தி யோகத்தை செய்து சிறந்த அந்த எம்பெருமானுடைய அருளை பெற்று முக்தியே பெறலாம் என்ற அந்த விதத்தையும் சொல்லி, அதற்கு மேல பக்தி யோகம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதையும் கண்ணன் விதித்து மேற்கொண்டு சாஸ்திரசாரமான சரணாகதியை விதிக்கிறார். அது என்ன விஷயம் என்று அது மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை அடுத்த காலக்ஷேபத்திலே அனுபவிக்கலாம் என்று கூறி அமைகிறேன். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் பிருந்தாரண்ய நிவாசாய பார்த்தசூதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.